ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் பேச இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். சொல்லுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். Let your word bring a revival in our hearts, O God. காலை வேளையில் எங்கள் இருதயம் பற்றி எரியட்டும். எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமையை போல இந்த ஞாயிறு ஆராதனை கடந்து போகாதபடி என் தலைக்கு மேலாக இருக்கிற வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே என்னோட முகமுகமாய் பேசுவதை போன்றதான ஒரு உணர்வு எனக்குள் ஏற்படட்டும். என்னுடைய சரீரம், என் ஆவி, என் ஆத்துமா கர்த்தருக்குள் கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்கப்பா. கர்த்தருக்கு எனக்கு நடுவாக நிற்கிற எந்த பிசாசின் கிரியையோ பாவங்களோ, தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னை பிரிக்கிற எந்த பொல்லாத கிரியைகளோ இந்த காலை வேளையில் அவைகள் அழிந்து போவதாக, அகன்று விலகுவதாக. தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு இந்த காலை வேளையில் எனக்கு ஏற்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தமது அக்கினி சிறகுகளை விரித்து இந்த ஆலயம் முழுவதிலும் உலாவி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அபிஷேகத்தால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10ஆம் வசனம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம், Psalms chapter 19 verse 7 and 10. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. 11ஆம் வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலன் உண்டு. சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. நமது முந்தைய 2 தலைமுறையினரை உலகம் எப்படி அழைத்ததுன்னா வேதக்காரர்கள் என்று அழைத்தார்கள். வேதக்காரர்கள் அப்படின்னா எங்க போனாலும் கிறிஸ்தவர்கள் வேதத்தை சுமந்து போகிறவர்களாக இருந்தார்கள். எல்லா இடத்திலையும் பாருங்க, மார்போடு வேதத்தை கட்டி அணைத்திருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, துக்க வீடாக இருந்தாலும் சரி, அவர்கள் கைகளில் வேத புத்தகம் இருந்தது. அதனால கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் வேதக்காரர்கள் என்று உலகம் நம்மை அழைத்த காலம் மாறி இப்போ இந்த பைபிளை செல்போனில் சுமந்துட்டு வர காலம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. சபைக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிளை செல்போன்லேயே தூக்கிட்டு வந்துடுறாங்க. நல்லா கேளுங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது சத்திய வசனம். சத்திய வசனம், சத்திய வசனம். எந்த சபை, எந்த தேவ பிள்ளை வசனத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை தங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய சாயலாய் பிரதிபலிக்க முடியும். ஹல்லேலூயா. வசனத்தின் மேல பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். பிசாசு இந்த வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதனாலதான் பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே பக்கத்துல வந்து நிற்கிறான். பைபிள் சொல்லுதில்ல, விதைக்கிறவன் விதைய விதைக்கிறான், உடனே பிசாசு வந்து என்ன பண்றான், அந்த விதைய, அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து விழுந்து அந்த வசனத்தை திரும்பி பொறுக்கி எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இந்த வசனம் இவன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிடும், இந்த வசனம் இவன் வாழ்க்கையில எழுப்புதலை கொண்டு வரும், இந்த வசனத்தை இவன் சரியா இவன் இருதயத்தில் இவன் பயன்படுத்திட்டானா
இவன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். இவன் குடும்பம் மாறும், இவனுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், இவனுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், இவன் ஆண்டவருக்காக பயன்பட ஆரம்பிச்சிருவான். அதனால தான் வசனத்தை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுது? பக்கத்துல வந்து நின்று உடனே உங்களுக்குள்ள விதைத்த அந்த வசனங்களை பொறுக்கி எடுத்துட்டு போயிடுறான். ஏன்னா நீங்க பலன் தரக்கூடாது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்பதுல பிசாசு ரொம்ப கவனமா இருக்கிறான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கேளுங்க. ஓசியா 4:6 சொல்லுது. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பார்த்தீங்களா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதை குறிச்ச அறிவு? வேதத்தை குறிச்ச அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு. இது இல்லாததுனால அழிஞ்சு போறாங்களாம், சங்காரமாகிறார்களாம். காற்று வந்தவர்கள் மேல மோதும் போது, அலைகள் கொந்தளித்தவர்கள் மேல பாயும் போது தேவ பிள்ளைகள் விழுந்து மடிந்து போகிறார்களாம். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் சங்காரமாகிறார்கள்? என்ன காரணம்? ஆண்டவர் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்றாரு. வேதத்தை குறித்த அறிவில்லை, நீ வேதத்தை மறந்துட்ட, வசனத்தை மறந்துட்ட. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இனி நான் உன்னை மறக்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். இனி உன்னை மட்டும் இல்ல, உன் தலைமுறை, உன் சந்ததி, உன் பிள்ளைகள் எல்லாரையும் நான் மறந்துடுவேன். நீ எனக்கு இனி ஆசாரிய ஊழியம் செய்யாதபடி நான் உன்னை புறம்பே தள்ளுவேன் என்று கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு எதன் மேல பசி இருக்கணும்னா வசனத்தின் மேல பசி இருக்கணும். ஹல்லேலூயா. தினந்தோறும் வசனத்தை எடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு கூட என்ன பேச போகிறீர்? உமது வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன், உமது வார்த்தைக்கு நான் பயப்படுகிறேன், உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? தமது வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைய பாருங்க, இந்த குழந்தை பிறந்த உடனே பசிக்கு அழுவது பாருங்க. பிறந்த முதல் வேலை அந்த குழந்தைக்கு என்ன வேலை? என்ன வேலை? பால் குடிக்கணும். அதுக்கு பிறந்த உடனே வாயை திறந்து அழ ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அதை கம்ஃபர்ட் பண்ணவே முடியாது. என்னதான் டாக்டர்ஸ்கள் எடுத்து ஆறுதல் படுத்தினாலும், என்னதான் எத்தனை பேருடைய கைகள் அந்த பிள்ளையை ஏந்தினா அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்த முடியாது. அந்த பிள்ளைக்கு தாயினுடைய பால் மாத்திரமே ஆறுதல். அது மாத்திரம் அந்த பிள்ளையினுடைய அழுகையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். கொஞ்ச நேரம் பாலை குடிக்குது, திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப கியான கத்தி அழுவது. அல்லேலூயா. திரும்ப தாய் எடுத்து பால் கொடுக்கிறா, திரும்ப ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப கத்தி அழுது, திரும்ப அந்த பிள்ளைக்கு பால் தேவைப்படுது. இப்படி அந்த பிள்ளை, சில பிள்ளைங்க 3 வயசு வரைக்கும் பால் குடிக்குது. என் தம்பியெல்லாம் 4 வயசு வரைக்கும் பால் குடிச்சான், எங்க அம்மா சொன்னாங்க. அல்லேலூயா. அதன் மேல ஒரு பசி, இந்த பால் மேல. அதனால தான் பைபிள் சொல்லுது, புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இந்த கர்த்தருடைய வசனமும் ஒரு ஞான பால், இதுதான் உன்னை வளர்க்கும். ஒரு பால் இல்லாத ஒரு பிள்ளை வளர முடியாது. அந்த பிள்ளைக்கு ஒரு பசி, பால் மேல ஒரு பசி. அதே போல தேவ பிள்ளைகளுக்கு வசனத்தின் மேல ஒரு பசி இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நமக்கு எதன் மேல ஒரு பசி வரணும்னா பைபிள் மேல ஒரு பசி இருக்கணும், வார்த்தையின் மேல ஒரு பசி இருக்கணும். அதுல தான் நீங்க வளர முடியும். நீங்க இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்க முடியாது. சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல வல்லவர்களா மாறணும். அந்த அளவுக்கு இரவும் பகலும் என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்து வாசிக்கணும். அந்த பிள்ளை பாலை குடிச்சு அது வளர்ந்த பிறகு பாருங்க, ஒரு 2 வயசுல 1.5 வயசுல இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் தம்பி, இதுதான் அக்கா, இதுதான் மாமா, இதுதான் சித்தப்பா, உறவு முறைகளை அந்த பிள்ளையால அறிந்து கொள்ளுகிறது. வசனத்தை நீங்க அறியதான் ஆண்டவர் யாரு,
பரலோகனா என்ன, இயேசு சிலுவையில என்ன செய்தாரு, அவர் அந்த கல்வாரி அந்த கல்லறைக்குள்ள அவர் என்ன செய்தாரு, 3 நாள் இயேசு மரித்து எங்க இருந்தாரு, அவர் திரும்ப எப்படி வரப்போகிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரலோகம்னா என்ன, தேவ தூதர்கள்னா யாரு, வருகையில என்ன நடக்க போகுது, தேவ சாயலா நம்ம எப்படி மாற போறோம். நீங்க வசனத்தை அறிய 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 தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய குடும்பத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஞானத்தை உடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வசனத்தின் மேல தாகம் இருக்கணும். சும்மா ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் பத்தாது. வீட்டிலிருந்து வருவதற்கு முன்பதாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை எடுத்து அதிக மணி நேரங்கள் வாசிக்கிற அனுபவம் உடையவர்களா நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க போறேன். நீ ஆலயத்தில் வந்தாலும், நீ தசமபாகங்களை கொடுத்தாலும், நீ ஞானஸ்தானம் பெற்று இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறந்துடுவேன், உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். ஏன்னா நீ கர்த்தருடைய வேதத்தை மறந்தாய், கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினதுனால நான் உன்னை வெறுத்து தள்ளுவேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட வைராக்கியத்தோடு பேசினார். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? உங்க பைபிள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். பைபிள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். இந்த கதையை நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். அநேகருக்குள்ள ஒரு எழுப்புதல் இந்த கதை கொண்டு வந்திருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்றேன். ஒரு கண்காட்சியகத்தில் 3 வேதாகமங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வேதாகமத்தில் ஒரு வேதாகமம் பழைய வேதாகமம். அதனுடைய ஓரங்கள் எல்லாம் நெளிந்து வளைந்து கிழிந்து, அதனுடைய அட்டையெல்லாம் கிழிந்து, பார்ப்பதற்கே அருவருப்பாக பழசாக தொடக்கூட முடியாத அளவுக்கு அது அவ்வளவு அழுக்கு நிறைந்த வேதாகமமா இருந்தது. இன்னொரு வேதாகமம் பக்கத்தில் இருந்தது. அது புதிய வேதாகமம். புதுசா இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் அப்படி பழசா இருந்தது போல இருந்தாலும் அதுவும் புதுசு. மற்ற 3வது வேதாகமம் புத்தம் புதிய வேதாகமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பைபிள் புதுசா இருக்குது? கைகளை உயர்த்தி பைபிளை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேர் பைபிள்? வெரி குட். அந்த சிஸ்டர் பைபிள் புதுசா இருக்குது. வெரி குட், வெரி குட். கைகளை பைபிளை உயர்த்தி காட்டுங்க. எவ்வளோ பேர் பைபிள் இந்த ஆலயத்தில் புதுசா இருக்குது? செத்திங்க இன்னைக்கு. தெரியாத தூக்கிட்டீங்க நீங்க பைபிள். நல்லா கேளுங்க. இந்த புது பைபிள் சொல்லிச்சான். இந்த புது பைபிள் மற்ற 2 பைபிளை பார்த்து பேசிச்சான். எஜமானன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்னை வைத்திருந்த என் எஜமானன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? 13 வருடங்களுக்கு முன்பதாக அவருடைய கல்யாண மேடையில் பரிசாக நான் கொடுக்கப்பட்டேன். என்னை அப்போ வாங்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி என்னை கொண்டு போய் அப்படியே ஷோகேஸ்ல வச்சார். 13 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் புதுசா இருக்கிறேன். ஒரு முறை கூட என்னை திறந்ததே கிடையாது. பாரு நான் எவ்வளவு புதுசா இருக்கிறேன் பாரு. எஜமானன் எவ்வளவு நல்லவர் பாரு. அப்படியே 13 ஆண்டுகள் என்னை ஷோகேஸ்ல வைத்து எவ்வளவா என்னை பராமரித்தார். ஹல்லேலூயா. அந்த வேதாகமத்துக்கு ஒரு பெருமை. எஜமான் எவ்வளவு நல்லவர், அப்படியே வச்சிருக்கிறார், புத்தம் புதுசா வைத்திருக்கிறார். 2வது வேதாகமம் சொல்லிச்சான், ஏன் உன் எஜமான் என்ன பெரிய எஜமான், ஏன் எஜமான் என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறார் தெரியுமா, ஏன் எஜமான் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு தெரியுமா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்னை தேடுவாரு பாரு அந்த வீட்டுல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க தானே வச்சேன் என் பைபிளை, எங்க போச்சு எங்க போச்சு, சனியன்களா பீடைகளா எங்க என் பைபிளை தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் திட்டி தொலைச்சு என்னை தேடுன்னு வீடு முழுக்க தேடி சோஃபா கடியில குனிஞ்சு பார்ப்பாரு, கட்டில கடியில குனிஞ்சு பார்ப்பாரு, அழுக்கு மூட்டையெல்லாம் கிளறி கீழே தள்ளி அந்த மூட்டைக்குள்ள இருக்கிற நான் பார்ப்பாரு. இப்படி தேடி கண்டுபிடிச்சு எங்கேயாவது சோஃபா சைட்ல நான் விழுந்திருப்பேன். ஒரு கொம்பை போட்டு என்னை இழுத்து தூசி தட்டி பூனு ஊதி மார்போடு அணைத்து அந்த காட் ஆஃப் மர்சி சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு வருவாரு பாரு. எஜமான் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
அல்லேலூயா. இப்ப யோசிக்கிறாங்க, ஏண்டா பைபிளை தூக்கணும். அல்லேலூயா. இந்த மூன்றாவது பைபிள் சொல்லுச்சு, என்னுடைய எஜமான் உங்க 2 எஜமான்களை போல நல்லவர் அல்ல. என் எஜமான் என்னை கொடுமையாய் நடத்துகிறவர். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து அவர் முதல் வேளையா என்னை திறப்பார். என்னை திறந்து ஒரு முத்தம் இடுவார், என்னை தரையில வைப்பார், ஒரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்துவார். கல்வாரி சிலுவையை நினைத்து 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 என் கண்ணீரெல்லாம் என் மேல ஊற்றும். இந்த கண்ணீரெல்லாம் என் மேலதான் ஊற்றுவார். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அழுது புலம்பி தேவனை துதித்து ஜெபித்த பிறகு வேதாகமத்தை என்னை புரட்டுவார். காலையில 1 மணி நேரங்கள் என்னை வாசிப்பார். சில நேரங்கள் என்னை வாசித்து தேவ பாரம் தாங்க முடியாம மார்போடு கட்டி என்னை அழுவார். ஒரு பெண் எடுப்பார், என்னை வட்டமிடுவார், கோடிடுவார், என்னை வருணம் அடைப்பார். காலையில் அவர் ரெடியாகி ஆபீஸுக்கு போகும்போது திரும்ப என்னை பேக்ல எடுத்து வைத்து இந்த பஸ் ஓரத்தில் எங்கேயாவது நின்று கொண்டு திரும்ப அந்த நெருக்கத்தில் என்னை விரிப்பார். திரும்ப என்னை வாசிப்பார். இருதயத்தில் எப்பொழுதுமே என்னை கட்டி அணைத்துக் கொள்வார். இருதய துடிப்பு எப்பொழுதுமே என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கு. வேலைக்கு போவார். வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் பிரேக் எடுத்து அங்கெங்க நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வேலை ஸ்தலத்தில் என் எஜமான என்னை ஒரு மூலையில உட்கார்ந்து 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிப்பார். திரும்ப இரவு வீட்டுக்கு வருவார். இரவெல்லாம் என்னை எடுத்து தியானிப்பார். என்னை புரட்டி 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 படித்து 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 எப்பொழுதுமே அப்படி தலைமாட்டில் என்னை வைத்துக்கொண்டு இப்படி என் எஜமான் என்னை அனுதினமும் நடத்தினதனால, கொடுமையா என்னை நடத்தினதனால நான் பழைய வேதாகமாக, கிழிந்த வேதாகமாக, ஐயோ நான் அழுக்கு நிறைந்த வேதாகமாக நான் மாறி போய்விட்டேன். எஜமான் அவ்வளவு கொடுமையாய் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், உங்க வேதாகமம் இப்படிப்பட்ட சாட்சியம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்க பைபிள் இப்படிப்பட்ட சாட்சியம் நமக்கு கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு சாட்சி உங்க பைபிள் கொடுக்குதுன்னா, உண்மையா சொல்றேன், நீங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். நீங்கள் தான் பாரம் நிறைந்த கிறிஸ்தவர்கள். நீங்கள் தான் தேவனால் முத்திரை போடப்பட்ட கிறிஸ்தவர்கள். நீங்கள் தான் எழுப்புதலுக்கென்று பட்டியலில் எழுதப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தின் மேல நமக்கு ஒரு தீராத வாஞ்சையோ பாரமோ வரணும். எனக்கு தெரியும், இந்த செய்தியின் முடிவில் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் நிச்சயமா வரும். பைபிள் வாசிப்பதில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஊற்றுவார். பாருங்க, இந்த செய்திக்கு பிறகு நீங்களா இப்படி பைபிள் வாசிக்கிறீங்க உங்களாலேயே நம்ப முடியாத அளவு கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள செய்திருப்பார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். உன்னை தேற்றதான் பைபிள். உன் இருதயத்தின் காயங்கள் ஆற்றதான் பைபிள். எவ்வளோ மனிதர்கள் உன்னிடத்துல ஆறுதலான வார்த்தைகளை உன் பிரச்சனைகளுக்கு பேசினாலும் இந்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை உன்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றி உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை இந்த சத்திய வசனத்துல உண்டு சிஸ்டர். சத்திய வசனத்துல உண்டு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு தேவ மனிதர் ஆப்பிரிக்காவில் சென்று அவர் செய்த மிஷனரி ஊழியம் பயங்கரமான அந்த ஆப்பிரிக்கா மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படல அவருடைய ஊழியத்தில். ஆனா அவரை பார்த்து நிறைய வல்லமையான ஊழியக்காரர்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவர்களாய் மாறினார்கள். அப்படி ஒரு மனுஷன் தான் C.T. ஸ்டட். அவருக்குள்ள அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையை பார்த்து 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 பயங்கரமான ஒரு வைராக்கியம். அதனால அந்த C.T. ஸ்டட் என்ன பண்ணாரு, சில காலங்கள் சீனா தேசத்துல போய் அங்க ஒரு 6 ஆண்டுகள் மிஷனரி ஊழியம் செய்தார். அதற்கு பிறகு இந்தியா தேசத்துக்கு வந்தார். இந்தியாவில் ஒரு 2 ஆண்டுகள் மிஷனரியாக பணிபுரிந்தார். அவருக்கு தாங்க முடியல தாகம். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். அங்க ஆப்பிரிக்கா தேசத்துல அநேக ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் தன் வாழ்க்கையை அவர் சமர்ப்பித்தார்.
அவருக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட், அவருடைய நிறுவனத்தை அந்த மிஷனரி மூமெண்ட் அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடிவு செஞ்சாங்க. திரும்ப அவருக்கு லண்டனுக்கு கூப்பிட்டாங்க. லண்டனுக்கு கூப்பிட்டு அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் பெருமையாய் பேசி பாராட்டி, இப்போ இந்த மெடல் எல்லாம் போட்டோம் பாருங்க, அந்த மாதிரி சிடி ஸ்டட்டுக்கு மெடல் எல்லாம் போட்டு அவார்டெல்லாம் கொடுத்து நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து இவர் இனி ஓய்வு பெறுகிறார். இவ்வளவு ஆண்டுகள் கடுமையாய் மிஷனரியாக உழைத்தார், இனி இவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல சிடி ஸ்டட்டினுடைய இருதயமெல்லாம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா என்று துடித்து கொண்டிருந்தது. அந்த ஸ்டேஜில் கண்ணீர் சிந்தி சிடி ஸ்டட் சொன்னார், சென்ட் மீ பேக் டு ஆப்பிரிக்கா அகைன். ஹல்லேலூயா. என்னை திரும்பவும் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அங்கேயே கழிக்கும்படி விரும்புகிறேன் என்று சிடி ஸ்டட் சொல்ல அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, சார் உங்க உடம்புல எவ்வளவு பலவீனம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில போராடி கொண்டிருந்த சிடி ஸ்டட் அந்த மிஷனரி மூவ்மெண்ட் அவருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் அவரை திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப அவர்களுக்கு மனதில் இருந்தாலும் சிடி ஸ்டட் தொடர்ந்து அவர்களை வற்புறுத்தி கொண்டே இருந்ததுனால சரி நீங்க ஆப்பிரிக்கா போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். ஆப்பிரிக்காவுக்கு அவர் திரும்பி வரும்போது அவருக்கு 80 வயதுக்கு மேல. ஹல்லேலூயா. மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். பயங்கரமான பலவீனம் அவருடைய உடம்புல, அவரால் எழும்பி கூட நடக்க முடியாத அளவுக்கு ஒரு மரண போராட்டம் அவருடைய சரீரத்தில் இருந்தது. அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி வந்தார். அவருடைய அறையில் அவரை கொண்டு போய் விட்டாங்க. அவருடைய அறையில் பார்த்தா அவங்க பார்த்தவங்கலாம் சொல்றாங்க, சிடி ஸ்டட் நாளைக்கு காலையில் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு போராட்டம், அவ்வளவு வியாதியில போராடி கொண்டிருந்தார். அதை பார்த்துட்டு ஒருவர் சொல்றாரு, அவ்வளவுதான், அவர் காலையில் அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அவர் போயிடுவார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் தேவ பிரசன்னத்தில் இருந்து அவருடைய ஜீவன் பிரியட்டுன்னு சொல்லி போயிட்டார். இரவு சரியா ஒரு 2 மணி 3 மணி 12 மணிக்கு வந்து ஒருத்தர் பார்க்கும் போது சிடி ஸ்டட் படுத்தவாறு இல்லை, எழுந்து உட்கார்ந்து ஒரு விளக்கை வைத்துக்கொண்டு வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த நபர்களுக்கு ஒரே ஆச்சரியம், சார் இவ்வளவு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கீங்க, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கீங்க, ஆனா வேதாகமத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கீங்களே, எப்படி உங்களால முடியுது? நமக்கெல்லாம் தலைவலி வந்துட்டாலே 3 நாள் பைபிளை தொட மாட்டோம். ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், யாராவது ஒருத்தர் ஏதாவது வீட்டில் சொல்லட்டும், அவ்வளவுதான் உடனே நொந்து போய் வெறுத்து போய், ஆண்டவர்லாம் இருப்பது எதற்காக, நான் சபைக்கு போறது எதற்கு, ஆண்டவர் பிள்ளையா இருப்பது எதற்கு, இவ்வளோ போராட்டங்களை நான் சகிக்க வேண்டுமான்னு சொல்லி சபைக்கு வர மாட்டாங்க, பைபிள் எடுக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா சிடி ஸ்டட் பாருங்க, மரணத்தோடு போராடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில வேதாகமத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். திரும்ப அவர் போயிட்டாரு. சரியா 4 மணிக்கு வந்து பார்க்கும் போது சிடி ஸ்டட்டினுடைய படுக்கையில ஒரு லெட்டர் மாத்திரம் இருந்தது. என்னை தேட வேண்டாம், நான் அந்த மலையை தாண்டி இருக்கிற ஒரு காட்டின வாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு லெட்டரை எழுதிவிட்டு அவர் புறப்பட்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. அவ்வளவு போராட்டம், 80 வயது முதியவர், அவ்வளவு பலவீனம் இருந்த போதிலும் அவருக்கு இருந்த ஒரு தாகம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட கேட்டாரு, சார் இந்த வயசுல வேதாகமத்தை இரவும் பகலும் வாசிக்கிறீங்க, கண்ணீரின் மத்தியில வாசிக்கிறீங்க, பலவீனத்தின் மத்தியில வாசிக்கிறீங்க, உற்சாகத்தின் மத்தியில வாசிக்கிறீங்க, அப்படி என்ன சார் இந்த வேதாகமத்தில் உங்களை கவர்ந்து இருக்குது? அவர் சொன்னார், இந்த பைபிள் தான் என்னை இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த பைபிள்ல நான் ஏதாவது வசனத்துக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏதாவது வசனத்துக்கு இன்னும் நான் கீழ்ப்படியில்லையா? ஆகவே வசனங்களை வாசித்து வாசித்து ஒவ்வொரு வசனத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன், ஒவ்வொரு வசனத்துக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவன் ஆண்டவர் வரும்போது நான் கைவிடப்படாதபடி தேவ சாயலாய் இந்த வசனம் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் தான் எனக்கு ஜீவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லண்டன் தேசத்துல ஒரு வாலிபன் இருந்தான், பயங்கரமான ட்ரக் அடிக்டா இருந்தான், விபச்சார வேசித்தன பாவங்களில் விழுந்து போயிருந்தான். ஒரு முறை ஆண்டவருடைய அன்பை பற்றி அவனுக்கு சொல்லும் போது ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு பைபிள் மேல ஒரு வாஞ்சம், ஒரு தாகம். பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை பைபிள் வாசித்து முடிக்கிறவனாய் மாறினான். எத்தனை முறை சிஸ்டர்? ஒரு விசுவாசி வருஷத்துல ஒரு முறையாவது பைபிளை வாசிக்கலனா, நான் சொல்லட்டுமா,
நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ஆலயத்துக்கு வரேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன். நீங்க அந்நிய பாஷைலாம் பேசினாலும் நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியல நீங்க பின்மாற்றத்தில் இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ஆலயத்துக்கு வரேன், தசமபாகம் செலுத்துறேன், ஆராதிக்கிறேன், அனாயிண்டிங் எல்லாம் இறங்குது. ஏய், அனாயிண்டிங் இறங்குறதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால நீ கர்த்தருக்குள் அக்கினியா இருக்கிறன்னு நம்பிராத. ஆண்டவருடைய வருகையில ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க பரலோகத்துக்குள்ள வர முடியாது, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நரகத்துக்கு போங்க. அப்ப அந்த ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க உங்க பேர்ல தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேய்களை துரத்தணும், வியாதிகளை குணமாக்கணும், வரங்கள் எல்லாம் செயல்பட்டு ஆண்டவர் ஆனாலும் சொல்றாரு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ வரங்கள் கிரியை செய்யறதுனால நீங்க சூப்பரா இருக்கீங்க, வல்லமையா இருக்கீங்க, எழுப்புதலா இருக்கீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இந்த வசனத்தோடு இருக்கிறவன் தான் கர்த்தரோடு இருக்கிறவன். ஹல்லேலூயா. வசனத்தோடு நடக்கிறவன் தான் கர்த்தரோடு இருப்பான். நீங்க வருஷத்துல ஒரு முறை பைபிளை வாசித்து முடிக்கலன்னா நான் சொல்றேன், நீங்க பின்மாற்றத்துல இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம், வருஷத்துல ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிக்க. ஒரு ஊழியக்காரர் வருஷத்துல 2 முறையாவது பைபிளை வாசித்து முடிக்கணும். மர்லின் பெக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரி, அவங்க சொல்றாங்க வருஷத்துல அவர்கள் 3 முறை பைபிளை வாசித்து முடிக்கிறாங்க. அவர்கள் தான் பென்னியனை பார்த்து சொல்றாங்களா, பென்னியன் நீங்க வருஷத்துல 2 முறையாவது பைபிளை வாசிக்கணும். பென்னியனை உற்சாகப்படுத்த பென்னியன் வருஷத்துல 2 முறை பைபிள் வாசிக்கிறவராய் மாறினார். ஹல்லேலூயா. இந்த வாலிபன் 4 முறை வேதாகமத்தை வாசிக்கிற வாலிபனாய் மாறினான். முழங்கால்களிலே நின்று 200 முறை வேதாகமத்தை முழங்காலிலே நின்று வாசித்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாட்களிலே 400 முறைக்கு மேற்பட்ட தடவை பைபிளை வாசித்து முடித்திருக்கிறார். தேவன் சும்மா விடுவாரா? அவ்வளவு வேதாகமத்தோடு நடக்கிற, வசனத்தோடு நடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் சும்மா விடுவது எப்படி? அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 10,000 அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பாரத்தை அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, ஜார்ஜ் முல்லர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவ மனிதர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தில் நடக்கிறவனை தேவன் நிச்சயமா எடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சிஸ்டர், பிரதர், இன்றைக்கு ஒரு தீர்மானம். என் வாழ்க்கையில இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும், நான் கைவிடப்பட்டிருந்தாலும் அரவணைக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆசீர்வாதமற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், சுகம் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும், ஜீவன் இருந்தாலும் மரண போராட்டத்தில் இருந்தாலும், கர்த்தருடைய வசனத்தை விட்டு என்னை ஒன்று பிரிக்க முடியாது என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால், நான் சொல்ற இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் எழுப்புதல் தொடங்கிற்று. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல வராருன்னா முதல்ல உன்னை எதற்குள்ள நடத்துவாரு தெரியுமா? சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்மையான பரிசுத்த ஆவியானவரா அல்லது அது வேறு ஏதாவது ஆவியா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மைனா, உனக்குள்ள ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஏய், உன் வேலையெல்லாம் அப்புறம் செய், 1 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசி. நீ உன் வீட்டெல்லாம் அப்புறம் பெருக்கு, முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசி. தூங்காத, ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசி. காலையில எழுந்த உடனே ஆண்டவர் சொல்வாரு, பைபிளை எடு, தெர, ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை வாசிட்டு அதுக்கப்புறம் சமையல் கட்டுல போய் நெல்லு. ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவர். அதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதற்கான அடையாளம். சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். சத்தியத்தின் ஆழத்திற்குள் உங்களை ஆவியானவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. ஏன் சத்தியத்துக்குள் நடத்துறார்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு லேடி மோகன் சி லாசரஸ் கிட்ட ஜெபிக்க போனாங்களா. அவங்க சொன்னாங்களா அவரை பார்த்து, ஐயா, ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஐயா. 5 hours I am praying. 5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். மோகன் சி லாசரஸ் அவர்களை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷம். சிஸ்டர், 5 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? ஊழியக்காரங்க கூட அவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க முடியாது, கஷ்டப்படுறாங்க. நீங்க எப்படி 5 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, கண்ணை மூடுனா ஐயா ஆவியானவர் இறங்குவார்,
ஒரு நெருப்பு இறங்கும். கையை தட்டி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பான் ஐயா, நிறுத்தவே முடியாது, கண்ணையே திறக்க முடியாது. 5 மணி நேரங்கள் என்னையே மறந்து ஒரு மேகத்துல பருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்படுகிறது. மோகன் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அவங்க சொன்ன அந்த சாட்சி. அப்படியா, சரி எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு கேட்டார். பைபிளா முழிச்சான். எவ்வளவு நேரம் சிஸ்டர் பைபிள் வாசிக்கிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, எங்கய்யா பைபிள் வாசிக்கிறது, கண்ணை மூடுனா திறக்கவே முடியலையே, ஜபத்திலேயே இருக்கிறனே, அப்புறம் பைபிள் வாசிக்க எனக்கு எங்க நேரம் இருக்குது? 5 மணி நேரம் ஜபத்திலையும் ஆராதனையுமே முடிச்சிடறேன். அப்படியா? அவருக்கு இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆவியானவர் உன்னை ஜபத்துல நடத்துவதை காட்டிலும் அதிகமா சத்தியத்துல நடத்துவார். வசனத்தோடு வசனத்தை வாசித்து உனக்குள்ள வருகிற ஜப அபிஷேகம் தான் ஜென்யூனான ஜப அனாயிண்டிங். இந்த வசனம் இருக்குதுல, ஒவ்வொரு வசனமும் ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி. ஹல்லேலூயா. அந்த வசனம் உனக்குள்ள வரும் போதே ஒரு நறுமணம் உன்னுடைய ஆவியிலிருந்து வெளிப்படும், ஒரு ஜப அபிஷேகம் உனக்குள்ள வெளிப்படும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உனக்குள்ள இறங்குவதுதான் உண்மையான ஜப, அதுதான் உன்னை உண்மையாய் தேவனோடு கூட இணைக்கக்கூடிய ஒரு உண்மையான அபிஷேகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. மோகன் ஐயா நம்முடைய தலைமையில கைய வச்சாரு, உள்ள இருந்து ஒரு பிசாசு வெளியே வந்தது. அவரை பார்த்து சொல்லுச்சு, நான் தான் சர்பத்தின் ஆவி, நான் தான் வலு சர்பம், வஞ்சிக்கிற ஆவி, உலகத்தை வஞ்சனைக்குள்ள நடத்துகிற பிசாசு நான் தான். அவர் கேட்டார், என்ன பண்ற? இவளை வஞ்சித்து இவளுக்குள்ள நான் இறங்கி இருக்கிறேன், இவ கர்த்தரோடு இருக்கிறதா இவளை நான் நம்ப வச்சிருக்கிறேன். சாத்தான் நம்மளை எப்பவுமே என்ன நம்ப வைப்பான் தெரியுமா? நீ நல்லா இருக்கிற, நீ கர்த்தரோடு இருக்கிற, நீ சூப்பரா இருக்கிற, நீ வார வாரம் சபைக்கு போயிடுற, நீ நல்ல காணிக்கைகளை தரன்னு சொல்லி உன்னுடைய பின்மாற்ற நிலைமைய பிசாசு உனக்கு காட்டாம நீ நல்லா இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சபையை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ ஐஸ்வர்யவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ நிர்வாணியா இருக்கிறன்னு கர்த்தர் சொல்ற. சில பேருடைய பார்வையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் கர்த்தருக்குள்ள, ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ பிச்சைக்காரியா இருக்கிற, வசனம் இல்லாமல் இருக்கிற, சத்தியம் இல்லாமல் இருக்கிற, உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் மறக்க போறார், உன் பிள்ளைகளை கர்த்தர் மறக்க போறார். கர்த்தர் கைவிட்ட பிறகு நீ தேவனுடைய சமூகத்துல ஐயோ ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களேன்னு சொல்லி அழுது புலம்பாத. அதனாலதான் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து நீ வசனத்தின் ஆழத்துல நீ நடக்க பழகணும். வசனத்துல உன் ஜீவியம் கட்டப்படணும். வசனத்துல இல்லாதவன் பாருங்க சீக்கிரமா பாவத்துல விழுந்துருவான். ஏன் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் பிசாசுல கட்டப்பட்டிருக்கிறாங்க? ஏன் இன்றைக்கு அந்தகார சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறாங்க? ஏன் உன்னால சில சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியல? ஏன் சில பாவ போராட்டங்களோடு நீ போராடி கொண்டிருக்கிற? ஏன் உன் வாழ்க்கையில ஒரு இருள், உன் குடும்பத்தில் ஒரு இருள், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, உன் கணவர் குடிகாரராக விபச்சாரக்காரராக இருக்க காரணம் என்ன? உன் வீட்டிலேயே இவ்வளவு நாட்கள் ஒரு விடுதலை வரல, ஒரு எழுப்புதல் வரல, உன்னுடைய வாழ்க்கை மங்கி இருக்க காரணம் என்ன? எப்பொழுதுமே நீ அழுது புலம்பி எப்பயாவது விடுதலை கிடைக்குமா என்று விடிவெளிக்காக காத்திருக்கிறது போல நீ காத்துக் கொண்டிருக்கிறாயே. என்ன காரணம்? ஏன் அந்த சூழ்நிலையில நீ இருக்கிற? என்ன காரணம் தெரியுமா? சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இப்ப புரியுதா எதனால தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை, ஒடுக்கம், இரும்பு சங்கிலி, வெண்கல கதவு, இரும்பு பூட்டு, அந்தகாரம் ஏன் உன் வாழ்க்கையில போராடுது தெரியுமா? வசனம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாய். அப்படின்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது அதை அப்படி உதாசீனப்படுத்தி தள்ளிட்டியா? ஆண்டவருடைய ஆலோசனை உனக்கு வரும்போது உலகத்துல செய்யாததையா நம்ம செஞ்சிடறோம், அவன் மத்தவங்க செய்யாத பாவத்தையா நம்ம செஞ்சிடறோம். இப்ப செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். துணிகரமாய் நீ தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து அசட்டை பண்ணினதுனால அதனுடைய விளைவு என்னவா? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இரும்பு சங்கிலியிலும் கட்டுண்டு கிடந்தார்கள்.
இன்னைக்கு அதனால தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. எங்க படப்பை பகுதியில் நாங்கள் நடத்துகிற விடுதலை கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 3000-4000 பேர் தேடி வராங்க. மற்ற அநேக மாவட்டத்திலிருந்து வரவங்களில் 90% பேர் கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பிசாசு பிடிச்சிருக்குது தெரியுமா? எவ்வளவு ஆண்டுகள் கட்டில் இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ குடும்பத்தில் மந்திரம், எவ்வளோ குடும்பத்தில் கண்ணீர், திருமணமாகாத சூழ்நிலை, குழந்தை பாக்கியம் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நோய், வியாதி, மரண போராட்டம். ஏன்? நீ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, உன்னதமானவர் உங்ககிட்ட பேசும்போது அதை நீ நிராகரித்து, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எல்லாவற்றையும் நீ செல்போன்லையும் டிவிலையும் உலகத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உன்னை அழகுபடுத்துவதற்கும் நீ நேரத்தை செலவிட்டு கர்த்தருடைய வசனத்தை நீ மறந்ததுனால நீ எங்க கட்டப்பட்டிருக்கிற அந்தகாரத்தில, மரண இருள, இரும்பு சங்கிலியில நீ கட்டுண்டு கிடக்கிறாய். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருக்கா. அல்லேலூயா. சிஸ்டர், நீ அந்தகாரத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது, நீ சத்திய வசனத்தில் கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தோடு நீ கட்டப்பட்டிருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட ஒரு 70, 75, 80, 90 ஆண்டுகளுக்கு முன்பதாக கனடா தேசத்தில் இன்றும் ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, நயகரா என்று சொல்லுவார்கள். உலகத்திலே 2வது பெரிய நீர்வீழ்ச்சி. ஒரு முறை என் நண்பன் அங்கே பக்கத்தில், அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டினுடைய வீடு. அவன் அடிக்கடிக்கு அந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கும் போது எனக்கு அங்கேருந்து ஒரு வீடியோ கால் போடுவான். சொல்வான், எப்படி இருக்குதுடா இந்த நீர்வீழ்ச்சி, பயங்கரம் பிரம்மாண்டமாக இருக்குது, அதனுடைய சத்தங்கள் அதை கேட்கவே பயமாக இருக்குது, அவ்வளோ டன் கணக்கான தண்ணீர் அந்த கொட்டி 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 அவ்வளவு டன் கணக்கான தண்ணீரும் போய் கடல்ல தான் கலக்குது. 1% மாத்திரமே அந்த தேசத்தார் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். just 1% of water. மற்ற 99% தண்ணீரும் கடல்ல போய் கலந்து அவைகள் வீணாகிறது. இந்த நயகரா வீழ்ச்சி ஒரு மனுஷன், சார்லஸ் பிளாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு முறை ஒரு சவால் விட்டான். இந்த நயகரா வீழ்ச்சியில ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கயிறுகளை கட்டி அந்த கயிறுகள் மேல நடந்து ஒரு சாதனை செய்வேன் என்று ஒரு முயற்சி. எல்லாரும் சொன்னாங்க, இது ஆபத்தான முயற்சி, ஏதோ ஒரு 50 அடியில நீ நடந்த, ஒரு 20 அடியில நடந்த, 30 அடியில நடந்த, கயிறு கட்டி நடந்த, அதெல்லாம் ஓகே. ஆனா இதன் மேல நடந்து நீ கீழே விழுந்தா உன் உயிரே போயிடும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது, சமுத்திரத்துல தான் உன்னை தேடணும். அவன் சொன்னா, இல்லை அதனால தான் நான் செய்ய போறேன் என்று சொல்லி 2 முனைகளிலும் கயிறுகளை கட்டின. அவ்வளவு ஆழமான 1100 அடி ஆழம். அல்லேலூயா. அவ்வளவு உயரமான அந்த நீர்வீழ்ச்சியில கயிறுகளை கட்டினா, ஒரு உபகரணங்களும் இல்லாம ஒரு கம்ப கையில எடுத்தான், அதன் மேல் அப்படியே நடந்து 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 மறுபக்கத்தை தாண்டினான். அவ்வளவு ஜனங்களும் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து கின்னஸ் சாதனை என்று சொல்லி அவருக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அவருடைய பேரை சேர்த்தார். வருடம் இதை அவர் செய்வதே அவருக்கு ஒரு வழக்கமாய் போய்விட்டது. ஒவ்வொரு வருடமும் அந்த கயிறு மேல ஏறி அதை பார்க்க ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கு கூடி வருவார்கள். சார்லஸ் பிளாண்டே செய்யக்கூடிய இந்த சாதனையை நாங்க கண்ணால பார்க்கணும்னு சொல்லி ஏராளமான பத்திரிகையாளர்கள், வாலிபர்கள், அவ்வளவு அபாயமான அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இந்த மனுஷன் ஒண்ணுமே இல்லாத ஒரு உயிர் கருவி கூட இல்லாம, உயிர் காக்கும் கருவி ஒண்ணு கூட இல்லாம எப்படி அதை தாண்டி போகிறார் ஒரு யாருக்கும் புரியல. ஆனால் அந்த சாதனையை அவர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களும் செய்து கொண்டே இருந்தார். ஒரு முறை அந்த சாதனையை செய்ய அவர் முற்பட்ட போது எல்லா ஜனங்களும் கூடி வந்து அந்த நயகரா வீழ்ச்சியை சுற்றிலும் நின்றார்கள். அப்போ இந்த சார்லஸ் பிளாண்டே சொன்னார், உங்கள யாராவது ஒருவர் தைரியம் இருந்தா, நான் இந்த முறை தனியாக கடக்க விரும்பல, யாராவது ஒருவர் எனக்கு பின்பதாக ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை சுமந்து கொண்டு இந்த நீர்வீழ்ச்சியை கடக்க போறேன். யார் வரான்னு சொல்லி ஒரு சவால் விட்ட போது ஒருத்தருமே வரல. ஹல்லேலூயா. அந்த ஒரு பெரிய ஒரு ராஜா, ஒரு பிரின்ஸ் ஒருவர் வந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். இவர் அவரை பார்த்து கேட்டார், பிரின்ஸ், நீங்க என் மேல ஏறிக்கொள்றீங்களா? உங்களை சுமந்துகிட்டு நான் தாண்ட. அவரு கையெடுத்து கும்பிட்டு, நான் உன்னை நம்புறேன், ஆனா இந்த அபாயமான காரியத்தின்ல நான் முன் வரல. கடைசியா ஒரே ஒரு மனுஷன் முன் வந்தான், உங்க கூட சேர்ந்த நான் இதை கடக்க நான் விரும்புறேன்.
அவனை தூக்கி உப்பு மூட்டை மாதிரி ஏற்றிக்கிட்டு அவனை சுற்றிலும் ஒரு பெல்ட் மாதிரி கட்டி கொண்டார். கட்டிக்கிட்டு கையில் ஒரு கம்பத்தை எடுத்தார். அப்படியே நடந்து சென்றார். ஏராளமான ஜனங்கள் அந்த அற்புதமான காட்சியை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தார்கள். அவர் நடக்கிற அந்த கயிறு 3 கயிறுகளால் பின்னப்பட்டிருந்தது. அவர் நடந்து கொண்டிருந்த அன்றைய தினம் ஒரு காற்று ஒன்று பலமாய் வீச ஆரம்பிக்க அந்த கயிறு அப்படியே ஆட ஆரம்பிச்சது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, விழப்போறார். அந்த காற்று பலமா அடித்ததுனால அந்த 3 கயிறுகள்ல ஒரு கயிறு அருந்துடுச்சு. ஒரு கயிறு அருந்த உடனே இப்ப 2 கயிறு மாத்திரம் தான் இருக்குது. இப்ப பேலன்ஸ் போயிடுச்சு. இப்ப நடு மையத்தில் நிக்கிறாங்க. பயங்கரமான ஆழம், கீழே விழுந்தா கண்டுபிடிக்க சாத்தியமே கிடையாது. இப்போ அநேக ஜனங்கள் கூச்சலிட ஆரம்பிச்சுட்டாங்க, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள காப்பாத்துங்க ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கத்த ஆரம்பிச்சாங்க. சார்லஸ் பிராண்டேக்கு என்ன செய்யறதுல பின்னாடி இருக்கிற மனுஷர் அப்படி இருதய துடிப்பை இவரால் சார்லஸ் பிராண்டேவால உணர முடிந்தது. டப் 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 அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப சார்லஸ் பிராண்டே அவரை பின்னாடி திரும்பி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். டு யூ ட்ரஸ்ட் இன் மீ? நீ என்ன நம்புகிறியா? சொன்னார். எஸ், நான் உங்களை நம்புறேன். அப்போ இதற்கு பிறகு நீயே நானும் வெவ்வேறான நபர்கள் அல்ல, நாம் இருவரும் ஒருவரை போல நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இருவரும் வெவ்வேறான நபர்கள் அல்ல, இருவரும் ஒருவரை போல நாம் நினைத்து கொண்டு இந்த கயிறை நாம் கடக்க போகிறோம். உன் கண்களை மூடிக்கோ, கண்ணை திறக்காத. என்ன நடந்தாலும் உன் கண்களை திறக்காத, கீழே பார்க்காத, காற்றை பார்க்காத. நான் உன்னை அழகா இந்த கயிறை நான் கடக்க பண்ணி மறுக்கரை நான் உன்னை சேர்ப்பேன் என்று சொல்ல இந்த மனிதன் சார்லஸ் பாண்டேயை இறுக்கி பிடித்து கொண்டான், கண்களை மூடிக்கொண்டான். சார்லஸ் பாண்டே இந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது, கயிறு பேலன்ஸ் போயிடுச்சு. இருப்பினும் மெதுவாக நடந்து 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 மறுக்கரையை சேர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், அதே போலதான் இந்த வசனம் உன் மார்போடு கட்டி அணைக்கப்பட்டிருந்தா உன் வாழ்க்கையில எவ்வளவு புயல் வீசினாலும் பிரச்சனைகள் வீசினாலும் இந்த வசனம் உன்னை காண பரம காணானுக்குள்ள உன்னை கொண்டு போய் சேர்க்க இதற்கு ஒரு வல்லமை உண்டு. எந்த யோர்தானையும் எந்த செங்கடலையும் தாண்டி உன்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க இந்த வசனத்தோடு நீ கட்டப்பட்டிருப்பாயானால், இந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, இந்த வசனம் உனக்கு தருகிற நம்பிக்கை, இந்த வசனம் உனக்கு கொடுக்கிற தேவ பிரசன்னம் உன்னை மறுக்கரை தாண்டும்படி செய்யும். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாரு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்கள். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. இந்த வசனம் தான் நம்மை தேவ சாயலாய் மாற்றும். அதனாலதான் இயேசு பாருங்க வசனத்தையே பேசிக் கொண்டிருந்தார். துன்ப நேரத்தில் கூட இயேசு எதை பேசினாரு? வசனத்தை பேசிக் கொண்டிருந்தார். கல்வாரி சிலுவையில் அவ்வளவு காயங்களோடு ஆணிகள் கடாவப்பட்டிருந்த நிலையில கூட இயேசு எதை பேசினாரு? வசனங்களை பேசினார். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஐயோ, நான் தாகமா இருக்கிறேன். இதெல்லாம் என்ன வார்த்தை? அவர் கல்வாரி சிலுவையில் புதுசா பேச இல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள், அவரை குறித்து பேசப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், 7 வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். அப்படியே வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களாகவே புறப்பட்டது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில சில நேரங்கள் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நீ நிந்திக்கப்படலாம், அவமதிக்கப்படலாம். உன் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் அல்ல, வசனங்கள் புறப்பட்டு வருமாக உன்னை தேவ சாயலாய் அது மாற்றிவிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார். அல்லேலூயான்னு கைகளை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு இந்த பைபிளை கண்டா பயப்படுறான். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் உன்னை தேவ சாயலாய் மாற்றும். தேவ சாயலாய் மாற்றும். அல்லேலூயா. தேவ சாயலாய் மாற்றும். தேவ வல்லமையா உனக்குள்ள கொண்டு வரும். அதனால தான் நீ பைபிளை திறக்கும் போதெல்லாம் பிசாசுக்கு ஒரு நடுக்கம். இந்த அதிகமா மந்திர செய்வனில் இருக்கிறவங்க பாருங்க, பைபிளை தொடவே முடியாது. அது தொட்டா தலைவலிக்கும், கண்ணெரியும், கொட்டாவியா வரும், கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரும், அது ஒண்ணுமே புரியாது, தலைக்குள்ளேயே ஏறாது. ஏன்? பிசாசு ஒரு போராட்டத்தை கொண்டு வரான். பைபிளை திறக்காத நீ. ஒரு முறை ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து ஃபேமிலியா வந்து ஜெபிக்கும் போது ஒரு போட்டோவை காமிச்சாங்க. அந்த போட்டோ ஒரு பைபிள் வந்து வீட்டுக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டிருந்த ஒரு போட்டோ. அதை காட்டிட்டு சொல்றாங்க, எங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிசாசு வந்து வீட்டில் இருக்கிற பைபிளை தூக்கி வெளியே ரோட்ல வீசுதையா பாருங்க.
ஒரு முறை நாங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எங்க பைபிள் எல்லாம் பாத்ரூம்ல கிடக்குது. யார் இதை செய்யறா? பிசாசு. பிசாசுக்கு தெரியுது இந்த பைபிளை இவன் எடுத்தானா இவன் ஆசீர்வாதமா மாறிடுறான். பைபிள் இருக்கிற இடத்துல, வேதாகமத்தை வாசிக்கிற இடத்துல மந்திர ஆவிகளுக்கு இடம் கிடையாது, அசுத்த ஆவிகளுக்கு இடம் கிடையாது. அதனாலதான் பிசாசுகள் என்ன பண்ணுது? பைபிளை விட்டு உன்னை தூரம் வைத்திருக்கிறது. கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு பாழா போன ஒரு ட்ரெண்ட் என்னன்னா வர்ஷிப் வர்ஷிப் வர்ஷிப். அல்லேலூயா. பிசாசு பார்த்தது இவனை பைபிளை விட்டு திசை திருப்பினா இவனை ஆராதனைக்குள்ள நடத்தினாதான் முடியும். அதனாலதான் ஆங்காங்கே நிறைய ஊழியக்காரர்களை எழுப்பி கான்சர்ட், மியூசிக். இன்னைக்கு அதிகமா ஊழியங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுக்கு? ஆராதனைக்கு. அதனாலதான் கிறிஸ்தவமே நாசமா இருக்குது. அல்லேலூயா. ஆராதனையில ஒருபோதும் எழுப்புதல் வராது. ஆராதனையில தேசம் மாறாது. ஆராதனை உனக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பை கொடுக்கும், உனக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுக்குமே தவிர உன் ஆராதனை தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வராது. தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவது கர்த்தருடைய சத்திய வார்த்தை, வசனம். ஹல்லேலூயா. இதுதாங்க எழுப்புதலை கொண்டு வரும். உங்க வீட்டை மறுரூபமாக்குவது கர்த்தருடைய வசனம் தாங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க வீட்டுல ஒரு எழுப்புதலை சீக்கிரத்துல பாப்பீங்க. உன் வீட்டை வசனத்தால நிரப்பு, உன் வீட்டை தேவனுடைய வார்த்தையால நிரப்பு, உன் இருதயத்தை தேவனுடைய வசனத்தால நிரப்பு. வசனம் கேட்க கூடாத ஒரு கொடிய பஞ்ச காலத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் கேட்கப்படாத கொடிய பஞ்ச காலம். வல்லமல்ல. பழைய ஏற்பாட்டுல வசனத்தை கேட்கும் போது ஜனங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததா. எம்மா ஒரு சீஷர்களுடைய இருதயம் வசனத்தை கேட்கும் போது கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லி எருசலேமில வந்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. கொர்நேலியுவின் வீட்டில் வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். வசனத்தை யாரு கேட்கிறீங்களோ அங்கதான் ஆவியானவர். இந்த ஆலயம் வசனத்துக்கு கொடுக்கிற ஆலயம், முக்கியத்துவம் கொடுக்கிற சபையா இருக்கட்டும். வசனத்துக்கு தான் பிரையாரிட்டி. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டணும். இன்றைக்கு ஏன் முஸ்லிம்மார்களை நம்மால அசைக்க முடியல? ஏன் ஒரு முஸ்லிமை ரட்சிப்புக்குள் நடத்த முடியல? சென்னைக்கு வரும்போது பிரதரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், பாஸ்டர் ஏன் இன்றைக்கு முஸ்லிம் மத்தியில் எழுப்புதல் வரல? இந்து மக்கள் எல்லாம் கூட நம்ம அசைக்க முடியுது, ஆனா அந்த முஸ்லிமை ஒருத்தர் அசைக்க முடியலையே. ஏன்னா 7 வயசுலயே அந்த பிள்ளைங்க குர்ஆனை படிச்சு முடிக்கிறாங்க. 7 வயதுல குர்ஆனை படிச்சு முடிக்கிறாங்க. நம்ம அப்படி எப்பயாவது என் பிள்ளைங்க பைபிளை படிச்சு 7 வயசுல முடிக்கிறோன்ற ஒரு ஆர்வத்துல, ஒரு வைராக்கியத்துல பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து பைபிள் சொல்லி கொடுத்து இருக்கிறோமா? பெற்றோர்களாகிய நம்மளே பைபிளை வாசிக்கலும் போது எப்படி பிள்ளைங்க பைபிள்ல வளருவாங்க? அதனால தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளை பாருங்க, அந்த பிள்ளைங்க தான் கொலை செய்யறான், திருடுறான், லவ் பண்றான், சபைக்குள்ள லவ் பண்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா அட்டகாசமா செய்யறது யாரு? ஸ்கூல்ல, காலேஜ்ல ஒரு 4 பேர் ரவுடிங்க ஒருத்தனை குத்தி கொண்டுட்டாங்கன்னா அதுல 4 பேர்ல ஒரு பேர் கிறிஸ்தவ பேரா இருக்குது. எவ்வளவு அவமானம் அது, எவ்வளவு அசிங்கம் அது. ஏன் தெரியுமா? சிறு பிள்ளைகளை நீ வளர்க்க வேண்டிய விதத்துல வசனத்தை கொடுத்து நீ வளர்க்கல. அதனாலதான் அந்த பிள்ளைய பிசாசு தூக்கி கொண்டு போய் அவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு முஸ்லிமா பாருங்க, தன் பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் வந்தாலும் சரியா ஈவினிங் டைம்ல அவன் எங்க அனுப்புறான்? மசூதிக்கு அனுப்புறான், பாடசாலைக்கு அனுப்புறான். காலையில பாருங்க, நான் பார்த்திருக்கிறேன் எங்க வீட்டாண்ட 5 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க எழுந்து போவாங்க. ஏன்? குர்ஆனை வாசிக்க. அந்த பிள்ளைகளுக்கு 7 வயசுக்குள்ள குர்ஆனை கற்று முடிக்கிறாங்க. பாஸ்டர், நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நம்ம பின்மாற்றத்தில் வச்சிருக்கிறோம்? நீங்கெல்லாம் பாருங்க, ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்க இந்த பிள்ளைங்களாம். யோசித்து பாருங்க, நம்ம எப்படி வளர்க்கிறோம் நம்ம பிள்ளைகளை. அதனால தான் அவங்களை அசைக்க முடியல. பாருங்க, நீ என்னதான் சுவிசேஷம் சொல்லு, அவனை சபைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்? அவன் குர்ஆன்ல அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான், அவனுடைய வேதத்தில் அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு 10 வசனம் சொல்லுங்க, 10 வசனம் தெரியாத அளவுக்கு பேதையா இருக்குதுங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. எவ்வளவு நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம இருதயத்தை திருப்பி இன்றைக்கு யோசிப்போம். எவ்வளவு வசனத்துல நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஆராதனைக்கு 2 மணி நேரம், ஆனா வசனம் பிரசங்கிக்க 30 நிமிடங்கள். எவ்வளவு சபைகள் எவ்வளவு பின்மாற்றத்தில் இருக்குது. எப்படிங்க எழுப்புதல் வரும்? எப்படிங்க ஆண்டவர் இறங்குவாரு?
எப்படிங்க நம்ம குடும்பத்துல மாற்றத்தை பார்க்க முடியும்? பைபிளை எடுத்து அதிக மணி நேரம் வாசிக்கணும். பிள்ளைகளுக்கு வசனத்துக்கு நடுங்க சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து பைபிளை வாசின்னு பெற்றோர்கள் டீச் பண்ணாதான் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நீங்க காண முடியும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சாத்தானை முறியடிக்க தேவ பிள்ளைகள் வசனத்தை எடுக்கணும். ஒரு கழுக பாருங்க, அந்த கழுக ஒரு பாம்பு கிட்ட சண்டை போடுதுன்னா, ஒரு பாம்பை கொல்லுறோம், அந்த பாம்பை பிடிச்சு தூக்கிக்கிட்டு கண்மலையில போய் உட்கார்ந்து அந்த பாம்பினுடைய வாளை பிடித்து அந்த கழுகு என்ன பண்ணுமா? கற்பாறையில் அடிக்கும். கற்பாறையில் அடிக்கும். தன்னுடைய அழகால வாயால் அழகால இந்த பாம்பினுடைய வாளை பிடித்து கற்பாறையில் அடித்து 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 அந்த பாம்பு சாகுற வரைக்கும் அதை அடிக்கும். அந்த அழகுதான் கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். வசனம் இருந்தா தான் நீ பிசாசை அடிக்க முடியும், சாத்தானை அடிக்க முடியும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத வல்லமைகளை நீ சிறை பிடித்தவைகளை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 12 o'clock. சரி சரி, பார்க்கலாம் எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்ப்போம். சரி, நல்லா கேளுங்க. வசனம் கொண்டு வருகிற 3-4 ஆசீர்வாதங்களை இந்த நேரத்துக்கு ஏற்ப நான் முடிக்கிறேன். முதல்ல வசனம் நமக்குள்ள எதை கொண்டு வரும் தெரியுமா? உனக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரும். உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை வசனத்துல மட்டும்தான் உண்டு. எடுத்து வாசிங்க. அதே சங்கீதம் முந்தி வாசித்த அதே அதிகாரம், சங்கீதம் 19:7 எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. போதும். எதை உயிர்ப்பிக்கிறது? உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை எதுல இருக்குது? வசனத்துல. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, ஆண்டவரே நான் ஃபயரா மாட்டேன். ஏய், ஃபயர் உயிர்ப்பிக்கிறது எல்லாம் பைபிளுக்குள்ள தான் இருக்குது. நீ பைபிள் எடுத்து வாசித்து பாரு, ஃபயர் ஆயிடுவே. ஆண்டவர்கிட்ட என்ன ஃபயர் ஆக்குங்க, அக்கினி ஆக்குங்க. எப்ப அப்படி அக்கினியை ஊத்தணுமா? உன்னை பெட்ரோல் ஊத்தி தான் உன்னை எரிக்கணும். அக்கினியை ஊத்துங்க. அக்கினி ஏய் வசனத்துக்குள்ளதான் அக்கினி. ஃபயரே வசனத்துக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ஃபயர் வேணுமா? வசனத்தை எடு, வசனத்தை கேளு, வசனத்தை பேசு, வசனத்தை தியானி. உனக்குள்ள ஃபயர் எழும்புற வரைக்கும் விடாத. சங்கீதக்காரன் சொல்றான்ல, வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது, அக்கினி மூண்டது. எப்ப சிஸ்டர்? வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது. நான் சொல்றேன், தேவன் உங்கள் வல்லமையா எடுத்து பயன்படுத்துறனா அதிக மணி நேரங்கள் பைபிளை வாசி, அதிக மணி நேரங்கள் வசனத்தை வாசி. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கிட்ட பைபிள் இருக்குது? கைகளை உயர்த்தி காட்டுங்க, கைகளை உயர்த்தி காட்டுங்க. நல்லா கையை உயர்த்தாதவங்களை பார்த்து, யாராவது அப்படி கையை உயர்த்தினா அவங்கள பார்த்து அடுத்த வாரம் பைபிளோடு நீங்க வரணும்னு சொல்லுங்க. எங்க பிரதர் உங்க பைபிள் எங்க? பேக்லையா? நீங்களும் பேக்குள்ளேயே உட்காந்துக்கிறது தானே? எடுங்க, பேக்லேருந்து எடுங்க, பேக்லேருந்து எடுங்க. கழுத்தில் அந்த ஹெட்செட் எல்லாம் போட தெரியுது, கையில் பைபிள் இல்லை. பைபிளோடு வரணும் நீங்கள் ஆலயத்துக்கு. இந்த செல்ஃபோன்லாம் செல்ஃபோனோடு வந்தீங்கன்னா பாஸ்டர் பார்த்துக்கங்க, செல்ஃபோனோடு வரவங்களை விடாதீங்க உள்ள. அல்லேலூயா. பைபிள் இருக்கணும். பைபிள் இருக்கா? எங்க பைபிளா? சரி, பைபிளோடு ஆலயத்துக்குள்ள நீங்க வரணும். ஒவ்வொருவர் கைகளிலும் பைபிள் இருக்கணும். படிக்குதோ படிக்கல தெரியலையோ பைபிளை கொண்டு வாங்க. அதை சுமக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் நம்ம என்ன பண்ணுதா? உயிர்ப்பிக்கிறது. சத்தியம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, எழுப்புதலை கொண்டு வருது. எழுப்புதல் உனக்குள்ள வரணும்னா பைபிள் எடுத்து இரவும் பகலும் வாசி. காலையில எழுந்த உடனே முதல்ல நீ செய்ய வேண்டிய வேலை ஒரு 5 அதிகாரம் பைபிள் இருந்து வாசி. அன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நாள் முழுக்க அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே 100 முறை அந்த வசனங்களை பேசிக்கிட்டே. என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் சொல்றேன், இந்த ஊழியத்துல தேவனை எடுத்து பயன்படுத்துறான்னா ஒரே காரணம் இந்த பைபிள் மட்டும்தான். இந்த வசனம் தான் எனக்கு சோறு போடுது, இந்த வசனம் தான் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்குது, இந்த வசனம் தான் என் தலையை உயர்த்தி அநேக இடங்களுக்கு என்னை கொண்டு போகுது.
என் வாழ்க்கையிலிருந்து இந்த வசனத்தை பிடிங்கிட்டா நான் குப்பை தொட்டில தான் போய் விழணும். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது, ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்துவது அவன் வேதாகமத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறான் என்பதை பொறுத்துதான். இதுதான் நமக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும், நமக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தாலியா தேசத்துல, இத்தாலியில சிசிலி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒருவன் என்று பைபிளை விற்று கொண்டிருந்தான். பைபிளில் உள்ள சின்ன சின்ன புத்தகங்கள், மார்க்கின் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம், இந்த மாதிரி சங்கீத புத்தகம், சின்ன சின்ன புத்தகங்கள், கலாத்தியர், எபேசியர், இதெல்லாம் கம்மியான விலைக்கு அந்த தெருவில் நின்று விற்பனை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அந்த பகுதியில் ஒரு 5 பேர் வந்தாங்க. அவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள். இவங்கிட்ட வந்தாங்க. அந்த 5 பேருக்கு தலைவனாக இருந்தவன் இவனை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு இவன் அந்த காலையிலேருந்து விற்பனை செய்த பணத்தெல்லாம் எடுத்து இவனை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். என்னடா கையில் புத்தகம்னு கேட்டான். இவன் சொன்னான், இதெல்லாம் பைபிள் புத்தகங்கள். ஏண்டா இதெல்லாம் இங்கே விற்கிற என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு கொளுத்தி போடுங்கன்னு சொல்லி 4 பேருக்கு சொன்னான். அப்போ இவன் சொன்னான், இந்த பைபிள் விற்பனை செய்து கொண்டது, ஐயா இதை நீங்கள் கிழித்து கொளுத்தி போடுவதற்கு முன்பதாக நான் இந்த ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கேட்ட பிறகு இது பிடிக்கலன்னா நீங்கள் கொளுத்திடுங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்க தான் வேலை வெட்டி இல்லாதவங்களாச்சே, சரி வாசிடா அப்படின்னு சொல்லி அதே வசனத்தை வாசிக்க கேட்க இவன் முதல் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்தான். துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நடவாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்க. அல்லேலூயா. சங்கீதம் 103 திறந்தா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி உன் வயதை திரும்ப வாழ வயதாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும். இதை கேட்ட உடனே அவன் அந்த கூட்டத்துக்கு அந்த தலைவனா இருந்தவன், நல்லா இருக்குது இந்த புத்தகம், இதை மட்டும் கிழிக்க வேணாம், மற்றதெல்லாம் கிழிச்சு. அவன் சொன்னான், இருங்க. திரும்ப எடுத்தான், மத்தேயு எடுத்தான், 5ஆம் அதிகாரத்தை எடுத்தான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இவன் பார்த்தா, இந்த புத்தகம் நல்லா இருக்குது, இத கூட. யோவான் சுவிசேஷ புத்தகத்தை திறந்தா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா புத்தகத்திலிருந்து 1-2 வசனங்கள் அவன் வாசித்து காட்ட அவன் எல்லா புத்தகத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டான். இதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 6 மாதங்கள் கழித்து இந்த பையன் பைபிள் வித்துட்டு இருந்தான் பாருங்க. இவன் அதே பாதையில நடந்து செல்லும் போது ஒருத்தன் அதே பாதையில் நின்று பைபிள் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தான். இவன் கிட்ட வந்து பார்த்தா அவர் வேற யாரும் இல்ல, அந்த 5 பேருக்கு தலைவனாயிருந்த அந்த திருடன். இவன் கிட்ட வந்து கேட்டா, ஐயா நீங்க ஏன் பைபிள் வித்து கொண்டிருக்கீங்க? இது உங்க வேலை இல்லையே, எப்படி நீங்க மாறினீங்க? அவன் சொன்னா, உங்ககிட்ட இருந்து இந்த பைபிள் எல்லாம் நான் வாங்கிட்டு போய் என் வீட்டில் உட்கார்ந்து அன்னைக்கு தூக்கம் வராம நான் வாசித்து கொண்டிருந்தேன். இந்த வசனங்கள் என்னோடு கூட பேசியது. கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இயேசுவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க தீர்மானித்தேன். திருடனாயிருந்த, கொள்ளைக்காரனாயிருந்த இயேசு என்னுடைய ஜீவனை உயிர்ப்பித்து விட்டார். வசனங்களின் வாழ்க்கையை உயிர்ப்பித்து விட்டது. எனக்கு வேற எந்த வேலை வெற்றி இல்லாததால இந்த தொழிலையே நான் செய்ய என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து விட்டேன். ஹல்லேலூயா. வசனம் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் சிஸ்டர், உன் ஜீவனை உயிர்ப்பிக்கும். உன் கணவர் குடிகார கணவரா இருக்கிறாரு, உன் வீட்டில் ஒரு எழுப்புதல் இல்லை, பிள்ளைகள்லாம் ஊதாரியா இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராம சுத்தி கொண்டு இருக்கு. நான் சொல்றேன், நீங்க வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அந்த வசனத்தின் வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி ஒவ்வொருவரையும் அது உயிர்ப்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில சத்தியமா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள்.
உலகத்தில் அநேக சோர்வுகள் சில நேரங்கள் நம்மை பிடித்து கொள்ளுகிறது. பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வரப்போகுதுன்ற ஒரு கவலை, படிப்பை முடிச்ச பிறகு ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமா என்ற கவலை, நல்ல வேலை கிடைச்ச பிறகு நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமா என்கிற கவலை, திருமணம் ஆன பிறகு 2 வருடங்களாச்சு 3 வருடங்களாச்சு இன்னும் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்ற கவலை, பிள்ளை பிறந்த பிறகு ஐயோ பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆஸ்தி சேர்க்கணுமே, சொத்துக்களை சேர்க்கணுமே என்ற கவலை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோர்வுகள் அழுத்தி கொண்டிருக்குது. ஆனா அந்த வசனம் தான் எல்லா சோர்வுல இருந்து நம்மை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய வல்லமை உண்டு. பிரச்சனையின் மத்தியில உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை எதுல இருக்குதுன்னா கர்த்தருடைய வசனத்துல உண்டு. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 37:4-5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி, அதாவது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குனா சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்தி அங்க இருக்கிற காரியங்களை காட்டுறாரு. எசேக்கியேல் எவ்வளோ எலும்புகள் இருக்குது பாரு, எல்லாம் பீஸ் பீஸா இருக்குது. தலை ஒரு பக்கம் இருக்குது, கை கால் தூரமா இருக்குது. அங்க விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த எலும்புகளை தூக்கி வீசுறதும், மண்டை ஓட்ட தூக்கி ஃபுட்பால் ஆடுறதும், எலும்பு கூடுகள்லாம் அங்கங்க பீஸ் பீஸா கிடக்க. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா? சிதைந்து போய் உடைந்து போய் இருக்கிற இந்த எலும்பு கூடெல்லாம் திரும்ப சேர முடியுமா? எசேக்கியேல் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு அது தெரியும், நீர் அதை செய்ய வல்லவர். அப்ப ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, இந்த உலர்ந்த எலும்புகளை போய் பீஸ் பீஸா சின்னாபின்னமா சிதைந்து போய் இருக்கிற இந்த எலும்புகள் மேல் கர்த்தருடைய வார்த்தையை பேசு, வசனத்தை பேசு. சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கை ஒருவேளை அந்த காலை வேளையில சிதைந்து போய் உடைந்து போய் இனி அது நடக்கவே நடக்காது பிரதர், அவ்வளவுதான் பிரதர், போயாச்சு பிரதர், உடைஞ்சு போச்சு பிரதர், பீஸ் பீஸா ஆயிடுச்சு பிரதர், இனியா குடும்பம் சேர, இனியா குடும்பம் வாழ, இனிய எதிர்காலம் பிரகாசிப்பிக்கப்பட இனி முடியவே முடியாது பிரதர், சாத்தியமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி அப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களாகில் நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. உலர்ந்த உன் குடும்பத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. கடன் பிரச்சனையில சிக்குண்டு தவிக்கிற உன் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பி உன்னை ஐஸ்வர்யத்தால் நிரப்ப இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஒரு அல்லேலூயான்னு சத்தத்தை உயர்த்திவர். அல்லேலூயா. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை பேச என்னாச்சு? அந்த எலும்புகள் எல்லாம் சேர ஆரம்பித்தது. எலும்புகளுக்குள்ள ஜீவன் இல்லை. உன் கணவருக்குள்ள ஒருவேளை ஜீவன் இல்லாம இருக்கலாம், ரட்சிப்பு இல்லாம இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் இல்லாமல் இருக்கலாம், ரட்சிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன் கணவரை ஆண்டவரண்டல்ல சேர்க்க வல்லமை உடையது. உன் பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வர வல்லமை உடையது. எசேக்கியேல் அந்த எலும்புகள் மேல கர்த்தருடைய வார்த்தையை பேசினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையது. அது ஜீவன் உண்டதுக்குள்ள. அந்த வார்த்தையை கேட்ட உலர்ந்த எலும்புகள் என்னாச்சு? அப்படியே சேர ஆரம்பிச்சது. எங்கேயோ இருந்த தலை அப்படியே உருண்டு 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 வந்து மாறி எலும்போடு சேர்ந்தது. கை எங்கேயோ இருந்தது, விரல் எல்லாம் எங்கேயோ பீஸ் பீஸா இருந்தது, எல்லாம் சேர ஆரம்பிச்சது. கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு சின்னாபனமா இருந்தது, எல்லாம் சேர ஆரம்பித்தது. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வார்த்தையில ஜீவன் உண்டு. உன்னை உயிர்ப்பிக்கிற ஜீவன் கர்த்தருடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்குது சிஸ்டர். உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உயிர்ப்பிக்கிற வல்லமை, அபிஷேகம், அக்கினி கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டுமே உண்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு போனா அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்க நினைக்காதீங்க. உங்க கையில இருக்கிற பைபிளுக்குள்ளேயே அற்புதம் இருக்குது. இந்த வசனத்தை நீ பேசும்போதே அற்புதங்களை பார்க்க முடியும். உலர்ந்த எலும்புகள் மேல என்னாச்சு? நரம்புகள் உண்டானது, தோல் சதைகள் உண்டானது, ரத்தம் உண்டானது, தோலெல்லாம் மூடி அவ்வளவு உலர்ந்த எலும்புகளும் ஜீவன் அடைந்து மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவரா சிஸ்டர்? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நம்புறீங்களா? உங்க குடும்பத்தை உயிர்ப்பிக்கமா? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்களா? ரட்சிக்கப்படுவாங்களா? சொல்லுங்க. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. என் பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. என் கணவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. ஒரு
ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமா மாற்றும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவது உண்டு. நேற்று காரில் வரும்போது ஒரு வாலிப பையனுக்கு ஃபோன் பண்ண அவன் சொன்னான், அண்ணா அடிக்கடி பாவத்தில் விழுறேன், ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், ஆனால் அடிக்கடி பாவத்தில் விழுறேன், என் வாழ்க்கை உடைஞ்சு போகுது. அந்த பாவத்தை விட்டு திரும்பி எழுந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறேன், திரும்ப இன்னொரு பாவத்தில் விடுறேன், என் வாழ்க்கை என் சிறு வயது முதற்கொண்டு இப்படி தான் இருக்குது, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? நல்லா கேளுங்க, ஏன் அப்படி விழுந்து விழுந்து எழும்புறீங்கன்னா, வசனம் இல்லை. வசனம் தான் நம்ம பரிசுத்தமாய் மாற்றும். இயேசு தன் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணினார். யோவான் 17:17 அதை வாசிக்க முடியும். யோவான் 17:17 இயேசு தன் சீஷர்களுக்காக எப்படி ஜெபித்தாருன்னு பாருங்க. உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம். உன்னை பரிசுத்தமா மாற்றுவது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஒரு மருந்து. இந்த வார்த்தை ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மருந்து, ஒவ்வொரு மருந்து. அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம உடம்பு முடியல, டாக்டர்ஸ் கிட்ட போறோம். டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க. இந்த மருந்து 250 mg, இந்த மருந்து 100 mg, எம்ஜியோடு எழுதுறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நீ சாப்பிடணும்னு அந்த எம்ஜியோடு எழுதுறாங்க. நீ அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வாரம் சாப்பிட்றோம், உனக்கு ஒரு 100 mg கொடுத்துருக்குறாங்க, ஒரு வாரம் சாப்பிட்றீங்க, சரியாகலை. திரும்ப டாக்டர் கிட்ட போறீங்க, சரியாகலையா? அப்போ ஒரு 50 mg எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி 100 mg சாப்பிடுங்க. திரும்பி வீட்டுக்கு வரீங்க, 100 mg சாப்பிட்றீங்க, மாத்திரை குணமாகலை. திரும்பி மறுவாரம் டாக்டர் கிட்ட போகிறோம், அவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு 50 mg எக்ஸ்ட்ரா போட்டு 150 mg மாற்றுறாரு. திரும்ப அது சரியாகலை, டாக்டர் கிட்ட போறீங்கன்னா இந்த முறை 200 mg டோசேஜ் அவர் அதிகப்படுத்துறார். அல்லேலூயா. என்ன ஆகுது? அப்படி அவ்வளோ அந்த 200 mg நீங்க சாப்பிடும் போது, அதுக்கு கீழே குறைந்த mg சாப்பிடும் போது சுகமாகாத அந்த வியாதி அந்த 200க்கு கீழ்ப்படியுது. அதே போலதான் வசனத்தை வாசிக்கிறீங்க, பரிசுத்தமா வாழ முடியல, வசனத்தை கூட்டு, இன்னும் 5 அதிகாரம் எக்ஸ்ட்ராவா வாசி. 5 அதிகாரம் வாசித்த பிறகு கூட உன்னால பரிசுத்தமா வாழ முடியல. சிந்தையில போராட்டம், உன் சொப்பனங்களுக்குள்ள இச்சைகளை நிறைவேற்றுகிற சில பொல்லாத ஆவிகள் நிர்வாணமாய் ஏதோ ஒரு அசுத்தமான காரியத்தை நீங்க சொப்பனத்துல செய்வது போன்றதான அந்த சொப்பனங்கள் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்தி கொண்டே திரும்ப இன்னொரு 5 அதிகாரத்தை எக்ஸ்ட்ராவாக்கு 15 அதிகாரமா மாற்ற. 15 அதிகாரம் வாசித்த பிறகு கூட ஏதோ சில பாவ பலவீனங்கள் போராட்டங்கள் உன்னை விடல, தொடர்ந்து உன்னை அது அவைகள் போராடி கொண்டே இருக்குதா, 20 அதிகாரமா மாற்று. 20 அதிகாரம் மாற்றும் போது என்ன ஆகும்? பிசாசின் வல்லமை உடம்புல இருந்து அழியும். உன் உடம்புக்குள்ள போராடுகிற ஈச்சைகள் அழியும். உன் உடம்புக்குள்ள அலைகளை போல மோதிக்கொண்டிருக்கிற, உன் சிந்தையில மோதிக்கொண்டிருக்கிற பாவ பலவீனங்கள் முறிந்து விழுந்துதான் ஆகணும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல உன்னை பரிசுத்தமாக்குகிற வல்லமை உண்டு. நீ ஏன் பைபிள் வாசிக்கணும் தெரியுமா? பரிசுத்தமா நீ மாறுதான் பைபிள் வாசிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நீ வசனத்தால் உன்னை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் உன்னை கழுவுகிற ஒரு சோப்பு, கழுவுகிற உன்னை சோப்பு. நம்ம இன்றைக்கு இதை அபியாசப்படுத்துவதே கிடையாது. உன் வாழ்க்கையில இந்த வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தை தேய்த்து 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 கழுவு. உன் சிந்தையை தேய்த்து தேய்த்து கழுவு. உன் ஒவ்வொரு அவயங்களுக்கும் இந்த வசனமாகிய சோப்பை எடுத்து தேய்த்து 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 உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். இன்றைக்கு நம்ம அதை செய்யறது கிடையாது. ஒருத்தர் ரோட்ல நின்று சோப்பு வித்துக்கிட்டு இருந்தானா, சோப்புமா சோப்பு, நல்ல சோப்பு, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பலபலன்னு ஆயிடுவீங்க, இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுடைய சரீரமெல்லாம் அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரி பலபலன்னு ஆயிடும். ஆனா அவன் பார்க்க அப்படியே கருப்பா அட்டக்கரையல்னு அழுக்கு மூஞ்சியோடு, கையெல்லாம் அழுக்கா, அவன் உடம்பெல்லாம் அழுக்கா, காலெல்லாம் அழுக்கா நின்று கொண்டு சோப்பை சொல்லி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதை யாராவது வாங்குவீங்களா? அழுக்கா ஒருத்தன் வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அழகா மாறிடுவீங்கன்னு சொன்னா வாங்கி யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை.
ஏன்னா அந்த சோப்பை அவனே கழுவாத போது எப்படி நம்ம வாழ்க்கையை அதை கழுவ முடியும்? இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான். கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னா, இந்த வசனத்தை வாசித்தால் கர்த்தர் உன்னை முதல்ல அந்த வசனத்தை நீ வாசி. முதல்ல வசனம் உனக்குள்ள கனி கொடுக்கணும். நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சுவிசேஷத்தை சொல்றதை நிப்பாட்டிட்டு முதல்ல எழுப்புதலை காட்டு, உனக்குள்ள பரிசுத்தத்தை காட்டு, உனக்குள்ள கனிகளை காட்டு, உனக்குள்ள தேவ சாயலை காட்டு. நீ தேவ சாயலை காட்டினா நீ சுவிசேஷம் சொல்லி ஒருவன் ஆண்டவருக்குள்ள நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற தேவ சாயலை அவனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா! முதல்ல வசனம் உன்னை சுத்திகரிக்கட்டும். என் கணவர் சரியில்லை பிரதர், குடிக்க. முதல்ல நீ சரி இருக்கிறியா? முதல்ல நீ மாறு சிஸ்டர். ஏன் உன் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல? ஏன்னா உனக்குள்ள அவர் இன்னும் இயேசுவை பார்க்கல, உனக்குள்ள தேவ சாயலை பார்க்கல, உனக்குள்ள கனிகளை பார்க்கல, உனக்குள்ள தேவ பிரசனத்தை பார்க்கல. என் மனைவி இவ்வளோ நாளா சபைக்கு போறா, என்ன மாறினான்னு அவர் கேட்கிறார். இவ்வளோ நாளா சபைக்கு போறா, வீட்டுக்கு வரட்டமே ராட்சசியா மாறிடுவான் தான் உனக்கு சாட்சி. ஹல்லேலூயா! உனக்குள்ள தேவ மகிமை இல்லை, உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை. உன் கணவருடைய வாழ்க்கையை தொடக்கூடிய அளவு உனக்குள்ள பரிசுத்தம் வெளிப்படல, தேவ சாயல் அதனால தான் உன் கணவர் பார்க்கிறாரு, இவ்வளவு நாள் சபைக்கு போன இவளுடைய வாழ்க்கையே மாறலையே, என்ன இவ சபைக்கு வான்னு கூட்டிக்கிட்டு இருக்கிறாளே. விளங்குதான் நான் சொல்றது? முதல்ல இது உன் வாழ்க்கையை கழுவட்டும், உன் அந்தரங்கத்தை கழுவட்டும், உனக்குள்ள தேவ சாயலை கொண்டு வரட்டும். தேவ சாயலா முதல்ல நீ மாறு. அதற்கு பிறகு இயேசுவை குறித்து நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய ஆவியில், ஆத்துமாவில் ஏற்படுகிற தேவ சாயலின் அந்த பிரகாசத்தை பார்த்து அவர்களே ஆண்டவரை தேடி வருவாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு கூட்டத்தை முடிச்சிட்டு, அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அது, ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கொடுத்தாங்க. இந்த காணிக்கையை ஒரு பேக்ல வச்சு ஒரு சின்ன ஒரு கைப்பையை தூக்கிட்டு ஒரு ரோட்டு வழியா நடந்து போய்கொண்டே இருந்தார். அந்த நாட்களில் அவருக்கு அப்பதான் ஊழியெல்லாம் அப்பதான் ஊழியத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமா எழும்பிக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி போய் அந்த பேக்கை பிடிங்கிட்டு ஓடிட்டான். பேக்குக்குள்ள கொஞ்சம் காணிக்கை இருந்தது. எவ்வளவு காணிக்கைன்னு அவருக்கு தெரியாது. அதே பேக்ல பைபிளும் வச்சிருந்தார். தப 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 தபன அவருக்கு முன்பதாக அவன் ஓடுறான். ஜான் வெஸ்லி, பிரதர், ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் மோர் திங், இன்னும் ஒன்றையும் நான் உனக்கு தர விரும்புகிறேன்னு அப்படியே நின்னுட்டான். ஜான் வெஸ்லி உரத்த சத்தமிட்டு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அந்த ஒரு வசனம், 1 யோவான் 1:7 ஒரு வசனத்தை கேட்டா மடமடன்னு ஓடிட்டான். ஒரு 2 ஆண்டுகள் கழித்து ஜான் வெஸ்லி சில ஊழியக்காரர்களை ஆர்டினேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார் சபையில. அப்போ ஒருத்தன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாலிபன் அவருக்கு முன்பதாக நிற்கிறான். ஜான் வெஸ்லி அவனை ஆர்டினேஷன் கொடுக்க அவர் கைகளை அவர் தலை மேல வைக்கும் போது அவன் சொல்றான், சார், கேன் ஐ டாக் டு யூ ஃபார் 2 minutes? டு யூ ரிமெம்பர் மீ 2 years back? அந்த இருட்டு தெருவில் உங்க பேக் அடிச்சுட்டு ஓடின திருட நான் தான் சார், பேக்கை திருடிட்டு ஓடின திருட நான் தான் சார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நீ எப்படியா பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்குற? அவன் சொன்னா, இந்த பேக்கை திருடிட்டு வீட்டுக்கு போயிட்டேன், ஆனா நீங்க சொன்ன அந்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சொஸ்தமாக்கும் என்கிற அந்த வார்த்தை எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தது. என் இருதயத்தில் அது துணித்து கொண்டே இருந்தது. இருதய துடிப்பை போல எனக்குள்ள அது அடித்து கொண்டே இருந்தது. என்னால தாங்க முடியல. உங்க பைபிளை, உங்களுடைய பேக்கை திறந்த, அதுல வேத புத்தகம் இருந்தது. பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். கல்வாரி காரியங்களை நான் வாசிக்க ஆரம்பித்த போது என்னையும் அறியாமல் அழுது புலம்பி என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி நான் மன்றாடினேன். ஆண்டவர் அன்று இரவே என்னை ரட்சிப்புக்குள் நடத்தி விட்டார். இன்றைக்கு நான் இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் பைபிள் காலேஜ் முடித்துவிட்டு இன்றைக்கு நான் ஊழியக்காரனாய் இன்றைக்கு நான் ஆர்டினேஷன் பெறுகிறேன். அந்த வசனம் தான் சார் என் வாழ்க்கையை மாத்துச்சு. திருடனா இருந்தேன் சார், உபயோகமற்றவனா இருந்தேன் சார். நீங்க பேசுகிற ஒரு வார்த்தை என்னை பரிசுத்தமாய் மாற்றி விட்டது. நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் தான் ஒருவனை பரிசுத்தமா மாற்றும் சபையில. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. உன் கணவரை மாற்ற போவது எதுனா வசனம். உன்னை உயிர்ப்பிக்க போவது எதுனா வசனம். உன்னை பரிசுத்தமாய் மாற்ற போவது எதுனா வசனம்.
சங்கீதக்காரன் 119:25 சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண் என்பது எதற்கு அடையாளம்? உலக சிற்றின்பங்களுக்கு அடையாளம், பாவங்களுக்கு அடையாளம், உலகத்தின் ஆவிகளுக்கு அடையாளம், உலக ஆடம்பரங்களுக்கு அடையாளம், உலக பெருமைகளுக்கு அடையாளம். சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது ஆண்டவரே. நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உமக்கு முன்பதாக பரிசுத்தவானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் ஆத்துமா மண்ணு மேல ஆவலா இருக்குது, மண்ணு மேல வாஞ்சையா இருக்குது. இந்த உலகத்தின் காரியங்களை தான் என் ஆத்துமா தேடுது. அந்த சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? உமது வசனங்களின்படி என்னை உயிர்ப்பியும். உன்னை உயிர்ப்பிப்பது எது? மண்ணுகிட்ட இருந்து உன்னை பிரித்து எடுப்பது எது? உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுப்பது எது? பாவத்திலிருந்து உன்னை பிரித்து எடுப்பது எது? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற முடியும். ஒருமுறை எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுடைய கூட்டத்துக்கு நான் 5 நாள் செமினார் போயிருந்தேன் 2019. அவர் அப்ப சொன்னாரு, நீ வாலிப வாழ்க்கையில எவ்வளோ பாவ போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்கமான பாவ சோதனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. சில நேரங்கள் நான் பலனற்று ஏதாவது ஒரு சிறு தவறில் நான் விழுவேன். ஆனால் என்னால் அந்த குற்ற உணர்வை தாங்கவே முடியாது. எங்கேயாவது போயிடுவேன், என்னுடைய அறையை பூட்டிக் கொள்ளுவேன். 3 நாட்கள் என் அறையை விட்டு வெளியே வர மாட்டேன். என்ன செய்வாரா? ஜெபிக்க மாட்டாரா? பைபிளை எடுத்து இரவும் பகலும் வாசிப்பார். பைபிள் எடுத்து இரவும் பகலும் வாசிப்பார். 3 நாட்கள் உபவாசம் இருந்து பைபிளை வாசிப்பார். யாராவது பைபிள் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கீங்களா? உபவாசித்து பைபிளை மட்டும் வாசிக்கிறது, அது ஒரு ஃபாஸ்டிங். பண்ணி பாருங்க. பைபிள் ஃபாஸ்டிங் 3 days ஃபாஸ்டிங் இருந்து ஒன்லி பைபிள். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவன் எவ்வளவு மகிமையை உங்களுக்குள்ள கொண்டு வராருன்னு பாருங்க. எவ்வளவு எழுப்புதல கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டு வராருன்னு பாருங்க. எசேக்கியா நான் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இதுவரைக்கும் என்ன நிற்க வைக்குது கர்த்தருடைய வசனம். இரவும் பகலும் அதை தியானிக்கிறதுனால எனக்குள்ள பாவ சோதனைகளை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தியை கர்த்தர் தருகிறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை கர்த்தர் எனக்கு தருகிறார். கைகளை உயர்த்தி அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த வசனம் இருக்குது பாருங்க. இந்த வசனத்தின்படி நீங்க சரியா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் யாரையும் சும்மா சபைக்கு வந்துட்டாங்கப்பா, தூதர்களை அனுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ் பண்ணி விட்டுருப்பா, பணம் வரட்டும், அதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நடுங்குகிறான், கர்த்தருடைய வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறான், அந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையோடு கட்டப்பட்டு இருக்கிறதா, வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் சமர்ப்பித்து இருக்கிறானா, இதை பார்த்து தான் தேவன் ஒரு மனிதனை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், உலகத்தாரெல்லாம் வசனம் வாசிச்சா பிரதர் அப்படியோ பணக்காரா இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எவ்வளோ பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு, சாத்தான் தருகிற ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. இயேசுவை உயர்ந்த மலையின் மேல உச்சியில பிசாசு கொண்டு போய் நிறுத்தி பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் காட்டி, இதெல்லாம் எனக்கு கீழே தான் இருக்குது, நீ என்னை பணிந்து கொண்டா இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். உலகத்தான் விக்கிரகத்துக்கு முன்பதாக போய் பணிகிறான், திருப்பதி கோயில போய் பணிகிறான், அந்த சிலைக்கு முன்பதாக விழுகிறான், காலில் செருப்பில்லாத நடக்கிறான், மொட்டையடித்து கொள்றான். இதுதான் என் தெய்வம்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை அவன் பணிந்து கொள்ளுகிறதுனால பிசாசு பார்க்குது, அவனுக்கு அதனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. ஆனா அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்கும், அந்த ஐஸ்வர்யத்தை அவனால் அனுபவிக்க முடியாது. அந்த ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவன் பாருங்க, அவன் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாது. சென்னையில் ஒரு பெரிய சிறந்த மருத்துவர் டாக்டர் ரவி என்று சொல்லி பெரிய தலை சிறந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டிலேயே. ஆனா அவருடைய பிள்ளை முதல் பிள்ளை பைத்தியம். அவ்வளவு லட்சம், அவ்வளவு கோடி இருக்குது. இந்த போன வாரம் கூட இப்போ ஒரு வீடு வாங்குறார் பல கோடிகள் கொடுத்து. அவ்வளவு வருமானங்கள் இருந்தும் முதல் பிள்ளை பைத்தியம் பிடிச்ச பிள்ளை. இரண்டாவது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணமே ஆகலை. இந்த பெண் ஒரு நாள் ஜெபத்துக்கு விடுதலை கூட்டத்துக்கு வந்திருந்தா, கையை வச்சா வாந்தியா எடுக்கிறா, பிசாசுல நிறைந்து இருக்கிறா, பொத்துன்னு விழுந்தா. ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. அவ்வளவு கோடியில இருக்குது, பணம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க,
ஆண்டவர் சொல்றார், நான் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டேன். அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க நான் உதவி செய்வேன். அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க நான் உதவி செய்வேன். அதுல ஒரு திருப்தியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். எடுத்துக்கிட்டீங்களா? 2 நாளாகமம் 2 Chronicles chapter 17 verse 3, 4, 5. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து, எதன்படி? அவருடைய கற்பனைகளின்படி நடந்து, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. யாருக்கு சிஸ்டர் ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது? கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவன். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க சபைக்கு பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருந்தோம், பிரதர் கடன் பிரச்சனை அப்படின்னா நீ ஒரு பின்மாற்றக்காரி, நீ வசனத்தோடு நடக்காத நபர். ஹல்லேலூயா. வசனம் உனக்குள்ள சரியில்லை, நீ வசனத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல, இன்னும் வசனம் உனக்குள்ள ஆழமா வேறு கொடுக்கல, வசனம் உனக்குள்ள இருந்து கனிகளை கொடுக்கல. நீ பல ஆண்டுகளாக சபைக்குள்ள இருந்தோம், இன்னும் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரல, எழுப்புதல் வரலனா something is wrong with you. ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க நீங்க. something is wrong. கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒருவனை தேவன் ஐஸ்வர்யவானும் மகிமையும் நிறைந்த ஒருவனாய் மாற்றுவார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆடு மேய்க்கிற சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவ்வளவு செழிப்பா இருப்பீங்க சிஸ்டர். யாரு? வசனத்தின்படி நடக்கிறவன். வசனத்தின்படி நடக்கிற குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும், அங்க பஞ்சம் இருக்காது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்க கடன் என்கிற பிசாசு இருக்க முடியாது, அங்க பற்றாக்குறைகள் இருக்க முடியாது. வசனத்தை எடுத்து முழங்கால நின்று வாசிக்க ஆரம்பித்து பாருங்க, நான் சொல்றேன் அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்க கடன் எல்லாம் ஆண்டவர் அடைப்பார். அது எப்படி நடக்கும், எங்க இருந்து வரும் தெரியாது. தேவன் சரியான நேரத்தில் உன் கடன் பிரச்சனையெல்லாம் அவர் தீர்க்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் நடக்க, இந்த வசனத்தை நான் கைக்கொள்ள எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும். என் வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகள், என் வாழ்க்கையில இருக்கிற பற்றாக்குறைகள், என் வாழ்க்கையில இருக்கிற வேலை இல்லாத சூழ்நிலைகள், தொழில் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஐஸ்வர்யமும் கனமும் நிறைந்த மனிதனாய் தேவன் என்னை மாற்றுவீராக. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடிச்சு, ஆண்கள் பெண்களுடைய கரங்களை பிடிச்சு அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி வேதாகமத்தை நேசிக்கிற சகோதரியாக, அதை தினமும் வாசிக்கிற நல்லா கைகளை உலுக்கி ஜெபிங்க, கைகளை குலுக்குங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கைகளை அப்படி ஷேக் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரபா காத்தா ரபா காத்தா ரபா காத்தா ரகா டாதா ரபா காதுரா கடா ரபா ரபா பாபா பாபா பாபா. தேவன் வானத்தின் பொக்கிஷ சாலையை உனக்கு திறந்து இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பாராக, 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 ஆசீர்வதிப்பாராக. லதர கடா மாசெட்டே லீபர கடா பகா துரா கடா ரபலகா துரா கடா ரபா லபரகா துரா கடா ரபலகா துரா கடா ரபலகா துரா கடா. எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள், பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தாலே வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ.
போ போ. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தை வார்த்தைக்கு நேரா திருப்புங்க. கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு மன மகிழ்ச்சி, கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம், கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு வைராக்கியம், கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை இன்று உங்களுக்கு உண்டாவதாக. உங்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரிவதாக. வசனத்துக்கு திரும்புகிற சபையாக, வசனத்துக்கு திரும்புகிற தேவ பிள்ளையாக மாறு. லதரமா கதுரா ரபகபா காதரா கட பாதரா கட ரப லக துரா கட ரப லக துரா கட ரப. ஆண்டவரே, உங்க வேதாகமத்தை நேசிக்கணும்பா, பைபிளை நேசிக்கணும்பா. இந்த பைபிளை தவிர வேற ஒன்று எங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடாது. எங்க ஊழியத்தை காட்டில நாங்கள் வேதாகமத்தில் நிறைய நேரம் செலவிடணும். எங்கள் கணவர் மனைவி பிள்ளைகளோடு செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் வசனத்தோடு அதிக நேரம் செலவிடணும். எங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. பைபிள் வாசிக்கிறதுல ஒரு ரிவைவலை எங்களுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபிங்க சிஸ்டர். இது சபை, இது சத்தியத்தை கேட்கிற சபையாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிற சபையாகவும் சத்தியத்தை நேசிக்கிற சபையாகவும் இந்த ஊழியம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். வசனத்துல எழுப்புதல், வசனத்தின்படி நடப்பதில் எழுப்புதல், கனிகள் கொடுப்பதில் ஒரு எழுப்புதல், வசனத்தினால ஒரு எழுப்புதல், ஒரு அக்கினி, வசனத்தினால பரிசுத்தம், வசனத்தினால ஜீவன் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவர் உங்க வசன நேசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உபாகமம் 28 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் கிட்டத்தட்ட 17 ஆசீர்வாதங்களை, 17ல இருந்து 19 ஆசீர்வாதங்களை அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அந்த அதிகாரத்தை கர்த்தர் தொடங்கும் போது முதல் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய, கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும் சிஸ்டர்? இந்த பைபிளை வாசிப்பதனால கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க, உங்க குரல் கேட்கட்டும். அந்த ஜெபத்தெல்லாம் நிறுத்திட்டு பைபிளை எடுத்து ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. பைபிளை எடுத்துட்டு என் கூட பேசுங்க, எனக்கு ஒரு ரேமாவை கொடுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தால என்னோடு கூட இடைப்படுங்க. இந்த வசனத்தால நான் நடக்கணும், இந்த வசனத்தோடு நான் நடக்கணும். அப்படி தேவனுடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய நீ தீர்மானம் எடுப்பாயானால் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், உன்னை மேன்மையாக நான் வைப்பேன். ஹல்லேலூயா. அந்த 19 ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம், நான் உனக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து நீ இடம் கொள்ளாமற் போகிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் சில நேரங்கள் 30 மடங்கு ஆசீர்வாதம் தரார், சிலருக்கு 60 மடங்கு, சிலருக்கு 100 மடங்கு, சிலருக்கு 1000 மடங்கு, சிலருக்கு கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறார். ஆனா இது கோடா கோடியான ஆசீர்வாதங்களை தாண்டி வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து இடம் கொள்ளாமற் போகிற வரைக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது சிஸ்டர் நீ கர்த்தருடைய வசனத்தை கவனமா கேட்டு அதன்படி நடக்க தீர்மானம் எடுக்கும் போது தேவன் உன்னை சகல ஜாதிகளுக்குள் மேன்மையாக வைப்பார். ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கலனா அதே அதிகாரத்தில் 103 சாபங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை சாபம் சிஸ்டர்? 103 சாபம். வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. 103 சாபம். ஒரு மனுஷன் வசனத்தை வாசிக்கும் போது அவனை சகல ஜாதிகளுக்குள் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது 103 கொடிய சாபங்கள் அந்த சந்ததியின் மேல் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு சாபம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு சாபம் வேணும், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்களாம் கைகளை உயர்த்தி காட்டுங்க. சாபம் நமக்குரியதல்ல,
அது சாத்தானுக்குரியது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், சகல ஜாதிகளுக்குள் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைங்க. ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என் பொருளாதாரங்களை உயிர்ப்பியும், என்னை ஆசீர்வதித்து என் தலையை உயர்த்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக இதை நான் சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக சங்கீதம் 107:20 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நான்காவது வசனம் உங்களை அழிவுக்கு தப்புவிக்கும். ஹல்லேலூயா. பைபிளை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனம் தான் என அழிவுக்கு தப்புவிக்கும். இந்த வசனம் தான் உங்களை விடுதலையாக்கும். உலகத்துல எவ்வளவோ பிசாசின் கிரியைகள். நம்ம நல்லா வாழ்ந்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, கூட பிறந்தவங்களுக்கே சில நேரங்களில் பிடிக்காது. இன்னைக்கு நிறைய மந்திரம்லாம் செஞ்சு வருவங்க. என்ன சொல்லலாம், அந்த பிசாசு இவன் சொந்த தம்பி தான் அனுப்புனா, சொந்த அக்கா தான் அனுப்புனா, இவன் மாமியார் தான் அனுப்புனா, இவன் மருமக தான் அனுப்புனா, இவங்க பெரியப்பா தான் அனுப்புனா, இப்படிதான் பிசாசு சொல்லுது. சொந்த கூட இருக்கிறவங்க தான் மந்திரம் வைக்கிறாங்க அதிகமா. அந்த மந்திரங்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்ன ஆகுது, அந்த குடும்பத்தை கட்டுது. ஒரு சிஸ்டர் சென்னையில் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர், அவங்க அந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல். அவங்கள பார்த்தாலே ஆள் அழகா உயரமா இருப்பாங்க, நல்ல ஸ்லிம் பாடி, நல்லா உடம்பு மசில் எல்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஜிம் பாடி மாதிரி தெரியும் பார்க்கும் போது. ஆனா அவர்களுக்கு 13 ஆண்டுகளாக பிள்ளை பாக்கியம் கிடையாது. சில நேரங்கள் உடம்பு அப்படி பெருத்திருந்தா பிள்ளை பாக்கியம் தடைப்படும் டாக்டர். ஆனா இவங்க ஃபிட்டா இருக்கிறாங்க, she is eligible to bear a child. ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை 13 ஆண்டுகளாக. கேட்டேன், என்ன ஆச்சு, உங்க கணவர் எப்படி இருக்கிறார்? அவரும் அவங்கள மாதிரியே தான் நல்லா ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்கு, ஆனா குழந்தை பாக்கியம் கிடையாது. சரி, நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு சிஸ்டர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணா உள்ள இருந்து ஒரு சர்பத்தின் ஆவி வெளியே வந்து சொல்லுது, 13 ஆண்டுகளாக இவ வயித்தை கட்டி வச்சிருக்கிறது நான் தான் கட்டி வச்சிருக்கேன். நான் கேட்டேன், எப்போ வந்தேன்? இவ திருமணமான புதுசுல இந்த மகளுடைய தம்பியினுடைய மாமனார் மாமியார், புரியுதா? இந்த அம்மா, இந்த சிஸ்டருடைய சொந்த தம்பியினுடைய மாமனார் மாமியார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து வாங்க கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மட்டன் பிரியாணியில் மந்திர பொடி இருந்தது. இவங்க அதை சாப்பிட்ட பிறகு அந்த ஆவி இவங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. அன்றையில இருந்து அந்த சிஸ்டர் சொல்றாங்க, 40 நாட்கள் எனக்கு தள்ளி போகும் பாஸ்டர், 40வது நாள் ஒரு பாம்பு ஒன்று வரும், வந்து என் சொப்பனத்தில் என் வயிற்று அப்படி நக்கும், நக்கிட்டு என் வயிறு மேலே ஏறி அப்படி தாண்டி போயிடும், மறுநாளே அந்த கரு கலைஞ்சிரும். அல்லது ஒரு குரங்கு ஒன்று வரும், வந்து அந்த சொப்பனத்தில் என்னை துரத்தும், மறுநாள் எனக்கு கரு கலைஞ்சிரும். அல்லது ஒரு குட்டி குழந்தை ஒன்று ஓடி வந்து என்னுடைய வயிற்றுல ஏறி பொத்துன்னு குதிக்கும், அப்படி ஓடி போயிடும், திரும்ப மறுநாள் அந்த கரு கலைஞ்சிரும். பிசாசு, அந்த பிசாசு உள்ள இந்த சொல்லுது, வாழ்க்கையில பல முறை இவளுடைய கருவை நான் தின்னுட்டேன், 13 வருடங்கள் எவ்வளவு கருவை நான் தின்னு இருக்கிறேன், 13 வருடங்களா இவளுக்குள்ள நான் மறைஞ்சிருந்தேன், ஐயோ நீ கண்டுபிடிச்சிட்டியே. யார் ஒன்று அனுப்புனா? அது பேர் சொல்லுது பாபு என்கிற ஒருத்தன் தான் அனுப்பி வச்சான். யாரு பாபு? இவ சொந்த தம்பியினுடைய ஒய்ஃபினுடைய மாமனார் அப்பா அம்மா, அவருடைய தம்பியினுடைய மாமனார் மாமியார், அவங்க தான் அனுப்பி விட்டாங்க. பாருங்க, நிறைய ஆசீர்வாத தடைகளுக்கு காரணம் என்னன்னா மந்திரங்கள், பிசாசின் கிரியைகள். நிறைய ஆசீர்வாதம் நமக்கு அது தெரியாது. அதாவது சில தடைகளுக்கு பின்பதாக பிசாசு தான் இருக்குது என்பதை பிசாசு காட்டிக்காது. அது இயற்கையா இருக்கிறது போல, தேவனே அதை தடை பண்ணி வச்சிருக்கிறது போல பிசாசு அப்படி நம்ம கிட்ட ஃபிலிம் காட்டிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்பதாக யார் இருப்பா? பிசாசுகள் மறைந்திருந்து உன்னை அப்படி ஒரு வஞ்சகத்துல கர்த்தர் தான் தாமதிக்கிறாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பிசாசுகள் உன்னை வஞ்சித்து, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக தடையை யாரு வச்சிருப்பானா? சாத்தான் வச்சிருக்கும். அல்லேலூயா. ஆனா தேவன் என்ன பண்றாரு? நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த கட்டை உடைக்கிறார், அந்த பிசாசின் வல்லமையை கர்த்தர் உடைக்கிறார்.
ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தை அனுப்புவார் உனக்கு. மகளே, உன் வாழ்க்கைக்கான பிரச்சனை இதுதான், இந்த அந்த வசனத்தை நான் வாழ்க்கையில் அனுப்புறேன். அப்ப அந்த வசனத்தை ரிசீவ் பண்ண நீங்க காத்திருக்கணும். வசனத்தை திறந்து நீங்க வாசிக்கும் போது தானே அந்த வசனம் உங்களுக்குள்ள வர முடியும். ஏன்னா தேவன் எப்படி உங்களோட கூட பேச முடியும்? அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, வசனத்தை போதித்த பிறகு அற்புதங்களை செய்கிறார். வசனத்தை போதித்து கொண்டிருக்கும் போதே அவர் மேலிருந்து வல்லமை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்கிற்று. ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக வசனத்தை போதித்தார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும் போது வசனத்தை போதிக்காத தேவன் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. வசனத்தை பிரசங்கித்த பிறகுதான் பேதுருவினுடைய படகை ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் வசனம் இல்லாத ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க. நீங்க பல மணி நேரங்கள் உபவாசித்து ஜெபிக்கலாம், ஆனா பைபிளை எடுத்து நீங்க வாசிக்கும் போதுதான் வசனங்கள் ஆண்டவர் அனுப்புவார். மகளே, நீ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்ட, இப்போ நான் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்கள் இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேறும். அடுத்த 3 நாட்களுக்குள்ள இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். வசனத்தை அனுப்புவார். உன் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிற அந்த வியாதிக்குள்ள வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை ஒரு மருந்தை போல, பட்டயத்தை போல, அக்கினியை போல உனக்குள் புறப்பட்டு வந்து உனக்குள்ள இருக்கிற சகல கட்டுகளை அறுத்து, உனக்குள்ள இருக்கிற மரண கட்டுகளை அறுத்து உனக்குள் ஜீவனை அது கொடுக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற தேவ மனிதர் ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய கம்பார்ட்மெண்ட்ல அவருக்கு முன்பதாக வியாதி பிடித்த ஒரு அம்மாவும் அவருடைய மகளும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. 2 பேருக்குமே சரீரத்தில் கொடிய வியாதி. அவர்களால் கண்ணை திறக்க முடியல, எழுந்து நடக்க முடியல, அப்படியே தள்ளாடி பலவீனப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறத ஸ்மித் விகில்ஸ்வர்த் பார்த்தார். இருதயம் எல்லாம் கலங்குச்சு. அவங்கள பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, எங்கள் சரீரத்தில் பயங்கரமான வியாதி, எங்கள் எலும்புகள் எல்லாம் தூக்க முடியாது, கையை காலெல்லாம் அசைக்க முடியாது, எங்கள் கையெலும்பெல்லாம் மடக்க முடியாது, அவ்வளவு வலியோடு நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ டாக்டர்ஸை பல வருடங்களாக நாங்கள் பார்த்துட்டோம், குணமாகலை. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு சிறந்த மருந்து இருக்குது, அந்த மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்ட உடனே உங்கள் கண்ணெல்லாம் வெளியே வந்தது. உங்ககிட்ட இந்த வியாதிக்கு மருந்து இருக்குதா? ஆமாம், என்கிட்ட ஒரு சிறந்த மருந்து இருக்குது, எல்லா வியாதிகளையும் குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டா இப்போவே அந்த மருந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க, ஐயா தயவு செஞ்சு அந்த மருந்தை இப்போவே எங்களுக்கு கொடுங்க, இந்த வியாதினால நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்ல அப்படியே பேக்கில் கையை விட்டார், ஒரு பைபிளை எடுத்தார். அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மருந்து எடுக்கிற சொன்னா இவர் பைபிள் எடுக்கிறார். பைபிளை திறந்தார். மத்தேயு 8:17 அவர் தாமே உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை எல்லாம் சுமந்தார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசித்தார், உன்னுடைய சகல வியாதிகளும் அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சிஸ்டர், உங்களுக்கு இந்த பைபிள் தான் மருந்து. இன்றைக்கு இந்த பைபிள் வசனத்தை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அவர்கள் மேல கைகளை வைத்தார். வசனங்களை சொல்லி 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 ஜெபித்தார். அந்த ட்ரெயினை விட்டு அவர்கள் இறங்கும் போது பூரணமாய் சுகம் பெற்றவர்களாய் இறங்கி சென்றார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி கர்த்தர் உன்னை குணமாக்குவார். ஜெர்மனி தேசத்தில் பல ஆண்டுகளாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியர் 7 ஆண்டுகளாக ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தார். ஒருத்தர் கூட சபைக்கு வரல. சபைக்கு ஒருத்தர் கூட அவரால் கொண்டு வர முடியல. ஜனங்கள் எல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணித்தார்கள், சுவிசேஷத்திற்கு முரட்டாட்டம் செய்தார்கள், முதுகை காட்டினார்கள். ஆனா அந்த ஊழியக்காரன் விடல. 7 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு போன் வந்தது, ஐயா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க, நீங்க மட்டும் போய் ஜெபம் பண்ணி அவங்களை சுகமாக்கிட்டா அந்த குடும்பம் எப்படியாவது ஆலயத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து சென்றார். ஐசியூவில் அவர் அந்த அம்மாவை வச்சிருந்தாங்க. இவர் கிட்ட போய் பார்த்தா அந்த அம்மா 87 வயது அம்மா. அல்லேலூயா. இவரை பார்த்த உடனே பயங்கர சோர்வு. இனி இதை வாழ்ந்தா என்ன, போனா என்ன? இந்த அம்மாவை சுகமாக்கி ஆலயத்தில் கொண்டு போய் வச்சு இதை வச்சு நான் இனி என்ன, நான் தான் இந்த அம்மாவுக்கு பாடு எடுக்கணும். அவருக்குள்ள பயங்கர சோர்வு. சரி ஜெபிக்கலான்னு சொல்லி அப்படி எழுந்து நின்னா நர்ஸ் ஓடி வந்து சொன்னாங்க, பேசக்கூடாது, அந்த அம்மா இருதயம் பலவீனமா இருக்குது, பேசக்கூடாது, கொஞ்சம் சத்தம் போட்டாலும் அந்த அம்மா இருதயம் கெட்டுரும்.
ஜபிக்கவும் முடியாது. இப்போ இவருக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஜபிக்காதையும் வெளியே வர முடியாது. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, அந்த அம்மாவுடைய உடம்பெல்லாம் கனெக்ட் ஆகி ஒரு டிவியில் அந்த அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. பிபி எல்லாம், இந்த ஹார்ட் பீட்டு எல்லாம் அங்கே போயிட்டு இருக்குது. ஆக்சிஜன் லெவல்லாம் கீங் 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 கீன்னு அது கத்திக்கிட்டே இருக்குது. இவர் பைபிளை திறந்தார், வாசிக்க ஆரம்பித்தார், சங்கீதத்தை வாசிக்க ஆரம்பித்தார், மெதுவாக வாசிக்க ஆரம்பித்தார். அந்த அம்மா அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க, ஒன்றும் அந்த அம்மாவுக்கு கேட்கல. ஆனாலும் இவர் பைபிளை திறந்து அந்த அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து சங்கீதத்தை வாசித்தார். அப்படியே 50 அதிகாரங்களை வாசித்து முடித்தார். திடீரென்று அந்த நர்ஸ் ஓடி வந்தாங்க. என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இவர் திகச்சு படபடப்பு நடுங்கி, ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலம்மா, நான் உட்கார்ந்து பைபிள் வாசிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்னாங்க, நர்ஸ் என்ன செஞ்சீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க, ஏன்னா இவங்களுடைய உடம்புல இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. ஆக்சிஜன் லெவல் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஹல்லேலூயா. ஹார்ட் பீட் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. தொடர்ந்து அதை செய்யுங்கன்னு சொல்ல இவருக்கு ஒரு உற்சாகம் வந்தது. பைபிளை தொடர்ந்து வாசித்தார். 100 அதிகாரங்கள் வரைக்கும் வாசித்தார். அவ்வளவுதான். அவர் ஜெபிக்கல, ஒன்னும் செய்யல. அந்த 100 அதிகாரங்கள் அந்த அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து வாசிக்க 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 அந்த அம்மா பூரணமா குணமாயிட்டா, பூரணமா சுகமாயிட்டா. அன்றைய அந்த அம்மா கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சாங்க, சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே வீட்டாருக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அந்த முழு குடும்பத்திலிருந்த 7 பேர் அந்த ஆலயத்தில் முதல் கனிகளாய் வந்தார்கள், முதல் விசுவாசிகளாய் 7 பேர் வந்தார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவர்கள் சொந்தக்காரர்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? இந்த ஊழியக்காரர் பைபிளை வாசித்து எங்க பாட்டியை குணமாக்கிட்டாரு, எங்க அம்மாவை குணமாக்கிட்டாரு, வசனத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு, வாங்க அந்த ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லி அநேகரை சொந்தக்காரர்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது சிஸ்டர். நான் சொல்றேன், உங்க உடம்புல ஏதாவது பலவீனம் நோய் இருக்குதா? பைபிள் தான் ஒரே மருந்து. எவ்வளவு வசனத்தை வாசிக்க முடியுமோ வாசிங்க. யாராவது உங்க வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறாங்களா? வசனத்தை எடுங்க, அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து பைபிளை வாசிட்டே இருங்க. இந்த பைபிள்ல இருக்கிற வல்லமை இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை, உங்கள் எலும்புகளுக்கெல்லாம் ஜீவனை கொண்டு வருகிற வல்லமை, சகல நோய்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற வல்லமை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். என் வசனத்துல ஜீவன் இருக்குது, என் வசனத்துல அற்புதம் இருக்குது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் பிசாசு பார்க்கறான், ஓ இந்த வசனம் வந்துச்சுனாலே நம்ம எதுவுமே வாழ்க்கையில செய்ய முடியல. பிசாசு உங்க வாழ்க்கையில வசனம் இருந்ததுன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது சிஸ்டர். ஒரு காரியத்தை கூட பிசாசால நிறைவேற்றி ஜெயம் எடுக்கவே முடியாது. எப்பொழுது உங்க வாழ்க்கையில வசனம் இருக்கும் போது. ஹல்லேலூயா. ஒரு முறை பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவங்க அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமான இந்து கோயில்ல சாமி ஆடுறவங்க. இவருக்கு மந்திரம் செஞ்சிட்டாங்க. இவருடைய வாலிப பிரயாத்துல பயங்கரமான மந்திரத்துல கட்டப்பட்டு எப்பவுமே தற்கொலைக்கு ஓடுவாரு. எங்கேயாவது போய் தற்கொலை செய்து கொள்ள அப்படி ஓடி 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 ஒரு முறை ஒரு ஊழியக்காரரை சந்தித்து அந்த ஊழியக்காரர் இவருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இவர் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டார். அந்த குடும்பத்தில் இவர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருந்தார். அப்போ இவருக்கு ஒரு பைபிளை கொடுத்து இவரை வார வாரம் சபைக்கு வர வைத்து அந்த ஊழியக்காரர் இவரை ரட்சிப்புக்குள்ள அப்படி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் இவர் இரவும் பகலும் நல்லா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு முறை அவங்க வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இந்த பரமேஸ்வரன் என்கிற அந்த நபர் வீட்டில் தனிமையா இருந்தார். அப்போ ஒரு பெரிய ஒரு 30 அடி பாம்பு அந்த வீட்டுக்குள்ள வந்ததா. ஆவி மண்டலத்தில் இது நடக்குது. ஆவி மண்டலத்தில் சர்ப்பங்கள்லாம் பயங்கர பெருசா இருக்கு. நம்ம பார்க்குற மாதிரி 7 அடி 8 அடிலாம் கிடையாது. எல்லாம் 50 அடி 30 அடி வலு சர்ப்பங்கள் இருக்கு. அந்த ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய பாம்பு அந்த வீட்டுக்குள்ள வந்ததா. வந்து படம் எடுத்து நின்று அப்படியே வாழை சுருட்டி வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து ஒரு ஃபேனுக்கு கீழே போட்டு நிறுத்தி இவர் அழகா வாழை சுருட்டி அந்த ஸ்டூல் மேல தூக்கி நிறுத்தி இவர் கைகளில ஒரு துணியை கொடுத்து தூக்க மாட்டேன். இவருக்கே தெரியல என்ன நடக்குது. இதெல்லாம் ஆவி மண்டலத்தில் நடக்குது, ஆனா பிசிக்கலா அது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு கனவு பார்க்கறது போல, ஒரு தரிசனம் பார்க்கறது போல இருந்தாலும் இதெல்லாம் உண்மையாவே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஸ்டூல் மேல எழும்பி நின்று தூக்கு கயிறை மாட்டிட்டாரு, கழுத்துல மாட்டிக்கிட்டாரு. அப்பதான் திடீரென்று ஆவியானுடைய குரல் அவர் காதுல கேட்டது, பரமேஸ்வரன்
2 கொரிந்தியர் 3:17 வசனத்தை பேசு. 2 கொரிந்தியர் 3:17 பேசு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. இந்த வசனம் அவர் வாயிலிருந்து 3 முறை பிறந்த உடனே அந்த ஸ்டூலையும் அவரையும் சுருட்டின அந்த சர்பம் அப்படியே எரிந்து கொண்டவாறு இந்த வீட்டை விட்டு படபடன்னு வெளியே ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த வசனம் மட்டும் நான் பேசாம இருந்திருந்தா தூக்குல தொங்கி இருப்பேன், செத்து பல ஆண்டுகளா இருக்கும். இன்றைக்கு அந்த பரமேஸ்வரன் இந்து பரமேஸ்வரன் அல்ல, பாஸ்டர் பரமேஸ்வரனாக ஒரு சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கு. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லு. அல்லேலூயா. வசனத்துல அவ்வளவு அபிஷேகம் உண்டு, அவ்வளவு பலன் உண்டு. இது உன்னை மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடிய அபிஷேகம் அந்த வசனத்துல உண்டு. பாருங்க பைபிள்ல எவ்வளவு இருக்குது பாருங்க. எவ்வளவு இன்னும் சொல்லிட்டே போலாம், அவ்வளவு ஆசீர்வாதங்கள் பைபிள்ல இருக்குது. இந்த பைபிள் வசனங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன், உங்களை உயிர்ப்பிக்கும். 2வது உங்களை பரிசுத்தப்படுத்தும். 3வது கனமும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். 4வது அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிப்போம். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். ரபா லகா துரா கட ரபா லே தரா மாசட்ட ரபா லகா தர பிராங்கோ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் அர்ப்பணித்து இப்ப ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணித்து, ஆண்டவரே இது முதற்கொண்டு நான் வேதத்தை அதிக மணி நேரம் வாசிக்க, வேதத்தை அதிக மணி நேரம் வாசிக்க. கண்களை மூடுங்க சிஸ்டர், டக்குன்னு எழும்பி நில்லுங்க, அசையாதீங்க, தேவ பிரசன்ஸை எடுக்க கூடாது. கண்களை மூடி நல்லா கண்ணீரோடு இப்ப ஜெபிங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்றங்கள், ஆண்டவரே நான் வெறும் 1 அதிகாரம் வாசிக்கிறேன், ஐயோ அது எவ்வளவு பெரிய பின்மாற்றம். 15 அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய இடத்துல 1 அதிகாரம் ஏமாத்திர. இன்னைக்கு உன்னுடைய நிலைமையை யோசித்து, ஆண்டவரே இனி நான் வருஷத்துல 1 முறையாவது பைபிள் வாசிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்ன பாருங்க, இப்ப நம்ம தீர்மானத்தோடு ஜெபிக்க போறோம். இப்போ தினமும் நான் 5 அதிகாரம் வாசிக்க போறோம் பிரதர், ஒரு முடிவு எடுக்கிறோம் பிரதர்னு சொல்லிட்டு உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை பார்க்க. தினமும் 5 அதிகாரம், 5 அதிகாரம். என்ன வந்தாலும் சரி அந்த 5 அதிகாரத்தை நான் வாசிக்காம நான் விட போறது கிடையாது. ஹல்லேலூயா. சரி, கைகளை கீழே போட்டுக்கொள்ளுங்க. தினமும் நான் 10 அதிகாரம் வாசிக்க முடிவு எடுக்கிறேன் பிரதர். கைகளை உயர்த்தி காட்டுங்க. 10 அதிகாரம் என்ன வந்தாலும் சரி, 10 அதிகாரம். கைகளை கீழே போடுங்க. 15 அதிகாரம், 15 அல்லது 20 அதிகாரம், 15 அல்லது 20 அதிகாரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். நீங்க தினமும் நல்லா கேளுங்க, 5 அதிகாரம் வாசிச்சீங்கன்னா வருஷத்துல 1 முறை பைபிளை முடிக்கலாம். நீங்க தினமும் 15 அதிகாரம் வாசிப்பீர்களானால் 15 அல்லது 10 அதிகாரம் 6 மாதத்துல பைபிளை முடிச்சிடலாம். நீங்க 20 அதிகாரம் வாசிப்பீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் முடிக்க முடியும். ஹல்லேலூயா. 20 அதிகாரம் தினமும் வாசிச்சீங்கன்னா 3.5 மாதத்துக்குள்ள பைபிளை முடியும். அப்போ வருஷத்துல எத்தனை முறை பைபிள் வாசிப்பீங்க? 4 முறை பைபிள் வாசிக்க. நீங்க 4 முறை பைபிள் வாசிக்கிற நபரா இருந்தா நீங்க தாங்க அடுத்த டிஜேஸா இருப்பீங்க, நீங்க தான் பென்னியனா இருப்பீங்க, நீங்க தான் கர்நாடகாவை அசைக்கிற நபரா இருப்பீங்க. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரெல்லாம் எவ்வளவு அதிகாரங்களை வாசிப்பேன்னு தீர்மானம் எடுத்தீங்களோ 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உங்கள் இருதயம் இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேச ஆரம்பிக்கட்டும். இதுவரைக்கும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் உணராம இருந்துட்டேன், சத்தியத்தை நான் உணராம இருந்துட்டேன். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். வருடத்தில் 1 முறையாவது 2 முறையாவது 3 முறையாவது வேதாகமத்தை முடிக்க ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வல்லமை, எனக்குள்ள ஒரு தாகம், தீராத ஒரு தாகத்தை எனக்குள்ள வேதாகமத்தின் மேல ஏற்படுத்துங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசி நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இருக்கிறது. நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள் ஏற்கனவே உங்கள் ஆவியில ஒரு நெருப்பாய் விழுந்திருக்கிறது. அது எரிய பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க, 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 எழுப்புங்க.
நாதரபா ஊதர கதனபா ஓதிலி கதனா சீ கதர கதரபா. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம், மௌனமா இருக்க வேண்டாம். அந்நிய பாஷையினால ஓ ரீ கதனபலதரவா. கர்த்தர் அந்த அக்கினி உங்கள் மேலே போட்டிருக்கிறார். ஒரு அக்கினி, புதிய அக்கினி, என்றைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரை நீங்க காணப்படாத ஒரு அபிஷேகம் இதோ உங்கள் மேலே ஊற்றிக்கொண்டிருக்கிறார், ஊற்றிக்கொண்டிருக்கிறார், ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ஓ ஷகதனதரா லேதரா கதரபன ஹந்தரி சேகடா ஓ ரீமனா சீகத. உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவன். ஓ லீ கதல. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்கி வாங்கன்னு, ஆவியானவரே இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. ஓ ரா கதனபா அரே கதரபா. அதிக நேரமா உடைய வேதத்துல நான் உட்கார்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஓ லாபரா சீகதரபா. வல்லமை, வல்லமை. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு உன்னத வல்லமை உங்கள் மேல கடந்து வருது, ஒரு சுனாமி அலையை போல. ஓ ஷகதனபா. இதோ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். சிலர் மேல அவருடைய கைகள், ஆணி பாய்ந்த கரங்கள் தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. ஓ ஷகதனதலபா லேதரா கதரபா. கைகளை தட்டி, கைகளை தட்டி இன்னும் உற்சாகமா, உற்சாகமா அவருடைய பிரசன்னத்துல மூழ்கி போனவர்களா. லே கதனா கதர கடரபா ஓ லீதனா சீகதரபோ. என் சபையே, என் சபையே, இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கும்படியாக ஓலா சீகதனா ரீகடலபரபா உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை பின்படுத்தும்படியாக உனக்கு ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு புதிய வல்லமை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது சகோதரி. லீ சதனகதா. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வல்லமை. ஓ ரபா பாபா பாபா. அவர் சமூகத்தில் பல மணி நேரங்கள், பல மணி நேரங்கள் கடத்துகிற ஒரு வல்லமை. ஓ ரா கதலி சீகதலகரபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. ஓ ரீ மமமமபா. ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப ஆவி உங்க மேல ஊற்றப்படுகிறது. கைகளை தட்ட தட்ட ஒரு ஜெப ஆவி. ஓ தனா சீகதரா லேகதரபா ரபா பாபா 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 ஷபல கதர கதர கடரபா லே ஹதனா சீகதரபா. எல்லா பலிபீடங்கள், எல்லா பலிபீடங்கள், உங்களுக்கு விரோதமாய் கட்டப்படுகிற, நாட்டப்படுகிற எல்லா பலிபீடங்களை ஆவியானவர் இதோ உடைத்துக் கொண்டிருக்கிறார், உடைத்துக் கொண்டிருக்கிறார், உடைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரபனா சீகதரபா. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு உன்னத அக்கினி, உங்களை நிரப்புகிற ஒரு அக்கினி. ஓ ரபா பாபா பாபா லீ கதலகதரகடரபா ஓ ஷகதலகனா. உங்களை தூக்கி வீசுகிற ஒரு ஆவி, ஒரு அக்கினி இதோ உங்கள் மத்தியில புறப்பட்டு வருகிறது, புறப்பட்டு வருகிறது. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை வீசுகிற ஒரு அக்கினி, தூக்கி வீசுகிற ஒரு வல்லமை. லீ கதரகதரபா ஓ ரபா பாபா பாபா. ஹalleluya, 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 ஹalleluya. இதோ அக்கினியானவர், அக்கினியானவர் இறங்கி உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறார், தொட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆவி இதோ இறங்கி கொண்டிருக்க. ஹalleluya. உங்களை பாடுகளை போக்குகிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. உங்களை சுகமாக்குகிற அந்த அக்கினி இதோ உங்கள் மேல் இறங்குகிறது. ஹalleluya. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சகோதரன், கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க சகோதரனே. ஹalleluya. ரகதனகதரா லதரகடரபா. நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. இன்னும் உற்சாகமா கைகளை தட்டி ஆவியானவர் பிரசன்னத்துக்குள்ள இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா. ஓ ரகதனதரா லேதனகதரபா. நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு ஓ ரகதனபா லீ கதனா சீகதரபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அக்கினி, பெற்றுக்கொள்ளுங்க இந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க அக்கினி. ஹalleluya, ஹalleluya. எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லா சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆரோனின் கோல் துளிர்த்தது போல இதோ செத்து கிடக்கிற எல்லா காரியங்களும் இதோ துளிர்க்கிறது என்று வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஷகதன மரகதன லேகதரோ சீகதனமினி. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே.